பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆள் அடிதடி ஆள் பிடிக்கல. இங்க பாரு, என்னென்ன பிடிச்சிருக்கு. மனதை தர மறுத்த அவள் அவனை ஏன் பார்க்க துடித்தாள்? இனி அவனை பார்க்கவே முடியாது என்ற போது ஏன் கண்ணீர் வடித்தாள்? இதுதான் காதலா? ஆம், ஒரு துணியை கூட தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் அது கந்தலாகிறது. ஒருவரை பற்றி தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் அது காதலாகிறது. வாழ்க காதல். இந்த கதவு குறுக்க இருக்கிறதுனாலே நான் அவகிட்ட சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்றேன். ப்ளீஸ் அந்த முட்டாள் கிட்ட சொல்லுங்க. நான் அவளை ரொம்ப இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. போய் சொன்னா கண்ணில் தெரியும் சொல்லுவாங்க. என் கண்ணை பாரு. தேங்க்ஸ். அம்மா இங்கே என்ன பண்ணுகிற? அங்கே உங்கள் அப்பா உனக்கு தேட்டுக்கார். இந்திரி வா போகலாம். இந்திரி. பேசாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றோம்னு சொல்லிடலாமா? என்ன சொன்ன? உனக்கு கேட்டுச்சு. ஐயா சாமி, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. ஒரு நாளைக்கு மூச்சு முட்டுது. தயவு செஞ்சு நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கிறீங்களா? நான் உண்மையா சொன்னேன். பொய் கல்யாணம் தானே? அப்பா கிட்ட சரின்னு சொல்றதுக்கு தானே. எனக்கு என்ன தலையெழுத்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். மற்ற எல்லாத்தையும் பூனை மாதிரி பம்முற. என்ன பார்த்தா மட்டும் எகிறுன்னு எகிற. ஏன்? ஏன்னா உன்னை பார்த்தா பயம் வரல. பயப்பட மாட்டீங்க? நான் ஏன் பயப்படணும்? அடிச்சு மூஞ்சி பெத்துருவேண்ணா. பெத்துருவன்றல. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு. மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அது அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. உங்களுக்கும் எனக்குமாவது சம்மந்தம் இருக்கா? தெரியல. தாலி கட்டிட்ட மட்டும் போதுமான்னு நீதானே கேட்ட. நீ எதுக்குமா இவ்வளோ கவலைப்படுற? இருந்தாலும் அவன் எதுக்கு என்ன? நீ இன்னும் அதை மறக்கலையா? எதுக்குதான் நான் அவனை காதலிச்சுன்னு தெரியல. அதுக்கு நீயா போய் காதலிக்கலையே, காதலிக்க வச்சாங்க. ஏன்? யாரு? அது உண்மையான காமதேவன். காமதேவனா? ஹிந்து புராணத்துல ஒரு கதாபாத்திரம்தான் காமதேவன். பிரம்மாவோட வலது நெஞ்சில இருந்து தர்மன் என்கிற பிரஜாபதி பிறந்தாரு. தர்மன் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாரு. தர்மனுக்கு ஷமன், காமன், ஹர்ஷன் இப்படி ரொம்ப அழகான 3 பசங்க பிறந்தாங்க. அதுல காமன் அழகோட தேவனா மாறிட்டான். அதனால காதலோட அடையாளமா காமதேவனை பார்த்துட்டு இருக்கோம். உன்மாதம், தாபனம், சோஷனம், ஸ்தம்பனம், சமோகனம்
இந்த மாதிரி 5 அம்புகளை பயன்படுத்தி தான் மனுஷங்களை காதல் பண்ண வைக்கிறாங்க. முதலாவது அம்பை பயன்படுத்தும் போது காதலிக்க போற 2 பேரையும் சந்திக்க வைக்கிறாங்க. 2வது அம்புல அவங்க 2 பேருமே சேர்ந்துருவாங்க. 3வது அம்புல அவங்க காதலிச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில இருக்கிற 2 அம்புகள் அவர் இதுவரைக்கும் பயன்படுத்தினதே இல்லை. ஆனா ஒரு வாட்டி அதுவும் நடந்துச்சு. அன்னைக்கு சிவனோட தியானத்தை தடங்கல் செய்யறதுக்கும் தான் கிட்ட காதல் தோன்றதுக்கும் உண்மையிலேயே பார்வதி தேவி காமதேவனை வந்து பார்த்தாள். பார்வதி தேவியோட வார்த்தைகளை கேட்ட காமதேவன் கடின தியானத்தில் இருந்த சிவனை பார்த்து அம்பை ஒவ்வொன்றா விட்டுட்டு இருந்தான். காமதேவன் தன்னோட 3 அம்பும் சிவனை தொடாம போயிருச்சு. ரொம்ப சக்தி வாய்ந்த 4வது அம்பையும் எடுத்து சிவனை நோக்கி விட்டான். சிவனோட தியானத்துல தடங்கல் வந்துருச்சு. தன்னோட தியானம் தடங்கலானதுனால சிவன் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து காமதேவனை பஸ்பமாக்கினார். ஐயோ, அப்ப காமதேவன் இறந்துட்டாரா? காமதேவன் இறந்து போனா இங்க காதல் எதுவும் நடக்காதுல்ல. அதனால அதுக்கப்புறம் பார்வதி தேவியோட கோரிக்கைப்படி சிவன் காமதேவனுக்கு மறுபிறவி கொடுத்தார். அப்ப அதனாலதான் ஊர்ல நிறைய பிரேக்கப் நடக்குது. ஏன் அப்படி சொல்ற? ஒரிஜினல் காமதேவனை தான் அவர் கொன்னுட்டாரே. இப்ப இருக்கிறது டூப்ளிகேட் தானே? என் நெஞ்சில் யாரோ பாடிட மெல்ல இந்த இரவுகள் பெய்கின்றது. பட்டாம்பூச்சி போல தாவியன் நெஞ்சம் மெதுவாக சேரும் இந்த நேரம் போல மறையாத மோகங்கள் போல கண்ணில் பார்த்த அந்த நேரம் ஒன்றில் கனாவில் நிலாவில் மலர்ந்து நான் நின்றேன். தொடாமல் கண் தேடினேன் பறந்தோடு முந்தன் பொன் கரம் கொண்டு இனி என் நெஞ்சில் அலை பாயுதே. பறந்திடும் மேகங்கள் போல நீ என்றுமே கூட வந்தாய். தொடாமல் கண்களின் முன்னே 1000 காலம் நீயே. மலரும் பூவின் வண்ணம் ஏன் மாய்ந்து கொண்டாள்? நம் பூமியில் ஒரே காதல் வண்ணம் நிழல் கொண்டு வந்தாய். என் வாழ்வில் நீதான். மனம் சேரும் நேரம் கை கோர்ப்போம் 1000 வண்ணங்களை தந்ததே. Hi, good evening, ladies and gentlemen. It's my pleasure to welcome everyone our beautiful venue tonight. And I am Sitara. நான் உங்களில் ஒவ்வொருவரையும் ஒரு சேலஞ்ச் ப்ரோக்ராம்காக அழைக்கிறோம். வேற எதுவும் இல்லை, ஏன் முன்னாடி இருக்கிற அனைவருக்கும் கண்டிப்பாக ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இருக்கும். ஒன்றா இருக்காமல் பிரிஞ்சு போன காதலர்கள் தான் அதிகம். அந்த காதலோட பிரிவுக்கு நீங்களும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்திருப்பீங்க. வேற யாருக்கிட்டேயும் ஈவன்
இப்போ இருக்க பாய் ஃப்ரெண்டு கிட்டேயும் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டேயும் இது வரைக்கும் சொல்ல முடியாத உங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இன்னைக்கு இந்த மேடையில் எல்லாரோட முன்னாடியும் உங்களுக்கு மனசு விட்டு பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ப்ரோக்ராம்காக கண்டஸ்டண்டாக வர கட்ஸ் உள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு நம்ம பார்க்கலாம். Is no one coming? It's enough to say as a friendly conversation. Oh, too bad. யாரும் இல்ல, கட்ஸ் உள்ள ஒரு ஆள் கூட வைங்க இல்ல. வாவ், அந்த மாதிரி ஒருத்தர் இல்ல 3 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம். இதோ 3 சாமிங் கைஸ் வந்திருக்காங்க. நான் உங்களை இல்லை வேணாம், நீங்களே உங்களை செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் பிரேக்கப் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிங்க. எங்க 3 பேருக்கும் சொல்ல வேண்டியது 3 ஸ்டோரி இல்ல. அப்புறம் 1 4 3. மை நேம் இஸ் அமர்நாத். நான் தேவப்பிரயாக். ரிஷிகேஷ். இன்ஜினியரிங் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அரியர்ஸ்லாம் முடிச்சு லைஃப் ஜாலியாக போயிட்டு இருந்த சமயத்தில் We were in love with them. எங்களோட காலேஜில் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர்ஸ். அவ பேரு ஆஞ்சலினா. காஜல். அனுஷ்கா. இதோட ஒரு ஹைலைட் என்னன்னா தே ஆர் ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். அங்கே அப்படியே லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொறுக்கி ஒருத்தன் தான். உள்ள உட்காந்து பேசலாமே சார். தேவனே, எனக்கு இதில் விருப்பம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ என் காலில் விழுந்ததுனால மட்டும் வர. டேய், நீ என்னை மாட்டி கட்டி விட்டுருவியா? இல்ல சார், இந்த பிசினஸ் கண்டிப்பா பெரிய சக்சஸ் ஆகும் சார். என் மேல நம்பிக்கை வைங்க. ஆமா ஆமா, சரி வா பார்க்கலாம். கடவுளே, என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடு. ஹலோ, டேய் டேய், ஒன்று தான்டா.
ஏன் இப்போ இங்கே வந்தானுங்க? எங்கடா அவன்? யாரு? ஏய் உனக்கு அவனை தெரியாது? நிஜமா எனக்கு தெரியாது யாருன்னு. பொய் சொல்லாதடா நாயே. அவனை பிடிக்கணும்னா உன்னை தாண்டா முதல்ல தூக்கணும். கூப்பிட்ற அவனை. அவன் என்ன கூப்பிடுறது கூட கீழே கூப்பிடுறா. கூப்பிடு கூப்பிடு. ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க நீ? நீ எங்க இருந்தாலும் அங்க வந்து தூக்க வேண்டாம் உன்னை. பைசா நான் கொடுத்துறேன்டா. நீ வராம இவனை கூட்டுறதா இல்ல. விட்டதுக்கு அப்புறம் நீ தர வேணாம், நாங்களே வாங்கிக்கிறோம். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும்டா. ஆமா நீ அன்னைக்கு எங்ககிட்ட என்ன சொன்ன? மீன் வியாபாரம் பெரிய பிசினஸ், எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட். உனக்கு ஞாபகம் இருக்காடா? என்ன ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி அதை கட்டின? அது எப்படியோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கட்டி தொலைச்சிட்டேன். டேய் நீ அப்படி மரியாதையா இது என்னமோ. அங்க போ, அப்படி அதில் விட போடா. அதில் விட, நான் பார்த்துக்கிறேன். சரி, என்னோட டை தானே அது. நான் நினைச்சேன் வாடகை. இது யாருக்கு வேணும்? எனக்கு இப்ப வேற பிசினஸ் தான்டா. அது சரிடா, நீ எங்க இங்க? நான் இப்ப அந்த பழைய பிசினஸ்லாம் விட்டேன். இப்போ அந்த இதான் புதுசு. மத்த பிசினஸ் எம்எல்எம் அதானே? ஐயா, இது அந்த மாதிரி பழைய பிசினஸ்லாம் இல்லடா. இதெல்லாம் புது பிசினஸ், ஃபிஷ் ஓவரீஸ் மேன். ஆமா, மீன் வியாபாரம். ஐயா, இதெல்லாம் இந்த லோக்கல்ஸ் கிட்ட சொல்லவே கூடாது. அத சொன்ன உடனே லோக்கல் பேர் வச்சிட்டாங்க. ஐயோ டேய், இந்த ஃபிஷரிஸ்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பயங்கரமா ஏற ஒரு பிசினஸ்டா. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் அங்க பக்கத்துல இருக்குனா கொஞ்சம் கிட்ட தான்டா நம்ம ஃபிஷரிஸ். நீ முதல்ல கீழே இறங்கி வா. மேட்ரு என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். டேய், இது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு ஃபிஷ் பிசினஸ். ஃபிஷ் பிசினஸ். டேய், நம்ம கிட்ட இருக்கிற இடத்த பள்ளமாக்கி கொஞ்சம் மீனை வாங்குறோம். அதுல போட்டுட்டு மீன் வியாபாரம். ஏய் கம்முனு. அங்க கொஞ்சம் தண்ணியில ஊத்தி மீனுக்கு ஸ்பெஷல் ஆக்சிஜன் கொடுத்து அப்படியே வளர்த்து எடுத்துட்டு வந்துட்டே இருக்கு. அது அப்படியே வளர மட்டும் செய்யாது, அது வளர்ந்தோடனே வந்துடுவாங்கல்ல யாரு? கார்ப்பரேட் கம்பெனிஸ். கார்ப்பரேட் கம்பெனி உங்ககிட்ட மீன் வாங்க வருவாங்க. ஆமாண்டா, இதுதானடா கார்ப்பரேட் பிசினஸ். அவங்க வருவாங்க, மீனை வாங்குவாங்க, அதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சீபோர்ட் ஏர்போர்ட் எல்லாம் ஏர்போர்ட் வழி தானே வந்து போகணும்னு சொல்ல வந்தேன்டா. என்னடா? ஆமா, நீ சொல்றது இந்த குழியெல்லாம் பறிச்சு தார்பாய் போட்டு மீன் குட்டி எல்லாம் விட்டு. ஆமாடா, இதுதான்டா ஃபிஷரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து தண்ணியோட pH ஆமா லெவல். pH லெவல் பார்த்து அந்த மீன் படுத்துட்டு இருக்காங்க. ஏய், இதெல்லாம் ஆளுங்க சும்மா விளையாட்டா சொல்ற விஷயம்டா, அதெல்லாம் கண்டு கூடாது. இந்த பிசினஸ்ல இறங்கினா வெறும் 2.5 lakhs மட்டும் தான்டா இன்வெஸ்ட்மெண்ட். 2.5 லட்சம் ரூபாயா? 2.5 lakhs நம்ம ஒன்றும் பொட்டி கடை வைக்க போறது இல்லை. இது இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். இன்டர்நேஷனல் அப்படியே ஃபிளைட்ல எல்லாம் ஏறி போக வேணாமா? நம்ம அப்படியே போயிடும் எப்படி இருக்கும்? இல்ல, நீ என்ன ஃபிஷ் போடலாம்னு யோசிக்கிறேன். ஆமா, என்ன கறிமீன் ப்ரான்ஸ் அப்படியே ரிச்சான ஆளுங்க சாப்பிடுறது மட்டும் தான் நான் போட போறேன். என்ன சொல்ற? எங்க இருந்து இந்த மீன் குட்டிலாம்? அதெல்லாம் பீகார்ல என் ஃப்ரெண்ட் இருக்கா யாதவ், அவகிட்ட அப்படியே வாங்கிட்டு வந்தாரு. நீ ரொம்ப கொஸ்டின்லாம் பண்ணாத, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போடு. தமிழ்நாட்டுல- இதெல்லாம் ரிச் தமிழ்நாட்டுல நல்ல மீன்லாம் கிடைக்காதா? தமிழ்நாட்டு மீன்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு. எல்லாம் பீகார் தான். வேணா கை கொடுக்க அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அடே கையை கூறா சும்மா. அடே இதெல்லாம் ஃபுல்லா படிச்ச ரிப்போர்ட்டரே கைவசம் தான் இருக்கு. உன்னை நம்பலாமாடா? நம்பலாம்டா. கையை வைங்க, கையை வைய பார்த்தப்பையா. சரி, இப்போதைக்கு வேணா ஒரு லட்சம் நீங்க தரேன். கொடுங்க, 50,000 நான் போட்டுறேன். 50,000 ஆமா, நம்ம பார்ட்னர்ஸ் தானே. அப்படின்னா ஓகே. பதனம் போட்டுறல, எல்லாம் அவன் போடுறான்ல. அடே நான் சும்மா சொல்றேன், வச்சிடாதீங்க. இந்த பிசினஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட் தரும்டா. அப்படியா? அன்னைக்கு நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு அவ்வளோ நம்பிக்கையா சொன்னப்போ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலடா. ஒரு மாசம் எல்லாத்தையும் திருப்பி ஒரு மாசம் உனக்கு. சரி, ஒரே ஒரு மாசம். அதுக்குள்ள நீங்க காசை செட்டில் பண்ணல அப்படின்னா நாங்க யாருங்கிறது அப்ப தெரியும். உனக்கும் தெரியும். போடா. டேய், அது கிடைக்குமாடா? தரலன்னா அவனை தந்துருவான். அப்புறம் என்ன ப்ரோக்ராம்? அதே என் ஃப்ரெண்டு வரான். அதான் நம்ம எல்லாரும் சபரிமலையெல்லாம் போயிட்டு வந்துட்டோம்ல. வா, என்ஜாய் பண்ணலாம். மச்சான், அன்னைக்கு மூணாறு ஃபுல்லா செம்ம பனியா இருந்துச்சுடா. அப்புறம் அங்க இருக்கிற குளிரை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆமா தெரியும். அவ அன்னைக்கு தனியா ஒரே ஒரு டவலை கட்டிக்கிட்டு என் ரூமுக்கு அப்படியே ஏறி வந்தா. அப்புறம் சொல்ற, அவ அப்படியே நடந்து நடந்து என் கிட்ட வந்ததுக்கப்புறம் அவ அப்படியே இல்ல வேணாம் போடா, மூட கெடுத்துட்டான். டேய், இதெல்லாம் நேர்ல அனுபவிக்கணும்டா, அதை விட்டு கேட்டு என்ஜாய் பண்றது இல்ல, புரிஞ்சுதா? பரவாயில்ல, சொல்லுடா. டேய் என்ன மச்சான்? டேய், நாங்க இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வர்றதா இல்ல. ஏன் தெரியுமா? எங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. வாட் வேல்யூ மேன்? வேல்யூனா எங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் விருப்பம் இல்ல. நோ இன்ட்ரெஸ்டட். ஆமா, இந்த கிடைக்காத பழம் கொஞ்சம் புளிக்கும். ஆமாண்டா, நானும் எல்லா ஆட்டத்தையும் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஓகேவா?
இவன் நம்ம பட்டாம்பூச்சி இல்லை மச்சான். பூவில் இருந்திடும் மகரந்தம், பூந்தேனை எறிந்திடும் பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி. மண்ணாங்கட்டி. டேய், எனக்கு ஒரு ஆளை செட் பண்ணும் அப்படின்னா நான் இங்கே டிஸ்ட்ரிக்டையும் விட்டு ஸ்டேட்டும் விட்டு அங்கே போனதான் நடக்கும். உங்களுக்குலாம் செம்ம அதிர்ஷ்டம் மச்சான். என்ன அதிர்ஷ்டம்? சொந்தமா ஒரு ஃப்ளாட், மாசம் மாசம் அக்கௌண்ட்ல வர காசு. ஆ? அப்புறம் இங்க இருந்து என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கரெக்டா? மச்சான், அதெல்லாம் அப்படியே சும்மா தோன்றது தான்டா. இங்க சுத்தி இருக்கிற எல்லாரோட பார்வையும் இந்த ஃபிளாட்ல தான்டா. எதனால? நம்ம பேச்சுலர்ஸா இருக்கிறதுனால. கல்யாணம் பண்ணி விட வேணாமா? அப்புறம் நாங்க இங்க என்ன பொறுக்கித்தனம் பண்ணாலும் இந்த பொண்ணுங்க பின்னாடி மட்டும் போனதே கிடையாது. ஏன் தெரியுமா? எங்களுக்கு விருப்பம் இல்ல. இந்த உலகத்துல ரொம்ப பெஸ்டான போதை என்னன்னு தெரியுமா? என்ன? தெரிஞ்சா மட்டும் சொல்லு. தெரியல. டேய் போடா. அது லேடிஸ் தான். ஓ லேடிஸ். டேய் அது லேடிஸ்ரா. கரெக்ட். இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர். ஒன்னு சாக்லேட்டு, ஒன்னு ஸ்ட்ராபெரி. செல்ல மச்சான், நீ சாதா சிக்கன்ல அல்ஃபா. மச்சான், நம்மளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளுக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப அதிகம். அதனால அவ்வளோ ஃப்ளவர்ஸ்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. புரியுதா? டே விளக்குனீங்களா? உங்களை எல்லாம் வித்த காசு அவளுங்க கையில இருக்கு. நீங்க எல்லாம் அஃபேர் ஆகி 4 வருஷம் ஆச்சுல்ல? டேய், இந்த 4 வருஷத்துல அவளுங்க என்னைக்காவது ஃபிளாட்டுக்கு வந்திருக்காங்களா? நீங்க கூப்பிடலன்னு சமாளிக்கலாம் வேணாம். நீங்க கூப்பிட்டீங்க, அவளுங்க வரல. அவளுங்க நைஸா எஸ்கேப் ஆயிட்டாளுங்க. நீங்க எப்பயும் போற அந்த காபி ஷாப் இல்லாம வேற எங்கேயாவது வந்திருக்காளுங்களா? நெவர். இல்ல. டேய், அவளுங்கெல்லாம் நைஸா சேஃபாக பாக்குறாளுங்க. என்ன புரிஞ்சா? அவளுங்களுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்ரா. டேய், இந்த 4 வருஷத்துல என்ஜாய் பண்றதுக்காக மட்டும்தான் அவளுங்க உங்களை கூட வச்சிருக்காளுங்க. இந்த 4 வருஷம் படிப்பு முடிஞ்சுன்னா அவளுங்க வேலையும் பார்த்து போயிடுவாளுங்க. கோவப்படுறதுக்காக சொல்லல, நீங்க பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. வாழ்க்கை அது என்ஜாய் பண்றதுக்காக மட்டும்தான். டேய், மேக்ஸிமம் அதை என்ஜாய் பண்ணுங்கடா. ஃபர்கெட் த ஃபியூச்சர், லிவ் இன் த பிரசன்ட். ஓகே? அவனுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பாருடா. எஸ், ஒவ்வொரு ட்ரிப்லையும் ஒவ்வொரு பொண்ணு. ஆமா, உனக்குலாம் என்னடா? நீ பேசுறத பார்த்தாலே தெரியுது இந்த ஃப்ளாட்டுக்கு பொண்ணுங்களை கூட்டிட்டு வரணும். அப்படிதானே? எஸ், கூட்டிட்டு வரணும். பெஸ்ட். நீ மட்டும் கூட்டிட்டு வா, நான் இருக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, மச்சான் இருக்க மாட்டான். நான் இருப்பேன். அதான். டேய், நானும் அவன் கூட இருப்பேன். டேய், இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் பெரிய கேமு. தம்பி, பெரிய கேம்லாம் ஆட வேண்டிய டைம் இப்போ வந்துருச்சு. நீங்கள் உலகநாயகம் சொல்லி கேள்விப்பட்டது இல்லையா? இது வரைக்கும் பார்த்ததில்ல ஆட்டம். இதுக்கு மேலே தான் பார்க்க போகிறது ஆட்டமே. 2 பேரும் தனியா போய் விளையாண்டா போதும். என்ன விட்டுருங்கப்பா, நான் இல்ல. ஆமா, நாங்க 2 பேரும் தான், நீயும் தான் இருப்ப. அடி. டேய், அவனே குடிச்சிட்டு உளறிட்டு போயிருக்கான். அவன் பேச்ச கேட்டு நீங்க 2 பேரும் அவன் பின்னாடி போக போறீங்களா? டேய், அவன் சொன்னதுலேயும் விஷயம் இருக்கு. இப்போ லைஃப்னாலே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நம்ம ஹாப்பினஸ்க்காக நிறைய விஷயம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். சிம்பிள். டேய், இதெல்லாம் நம்ம லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? மச்சான், நான் கொஞ்சம் சொல்றத கேளு. நம்மளோட சேஃப்டி பார்த்துனாடா விளையாடுவோம். வர்ற 17ஆம் தேதி அவங்களோட கோர்ஸ் முடிஞ்சிடும். அப்புறம் அவங்க நைஸா கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? ஓ ஆமா, நம்மள அப்படியெல்லாம் அவங்களால ஏமாத்திட்டு நம்மள விட்டு போக முடியாது. அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஆமா. எந்த மாதிரி ஆயிடும்? நீ என்ன ஆசிட் எடுத்து ஊத்திடுவியா, இல்ல கிட்னாப் பண்ணிடுவியா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? வேற எந்த மாதிரியாவது பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. நைஸா அவங்க கழட்டி விட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். டேய், நீங்களா என்னடா பேசுறீங்க? மச்சான், ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். சிம்பிள். டேய், அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிறது ஒரு சின்சியரான ரிலேஷன்ஷிப் தான். அவங்களோட லைஃப் ஃபுல்லாக வாழணுங்கிறதா நம்மளோட ஐடியா. அவ்வளோதான். ஆனா அவ ஒரு பொண்ணு. கரெக்ட். இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போனா அவ மனசு மாறுங்கிறத நீ எப்படி கன்ஃபார்மாக சொல்ற? அந்த ஒரு நினப்பு அவங்களுக்குள்ள இருக்கிறதால தான் நம்ம கூப்பிடுற எந்த இடத்துக்கும் அவங்க வர்றதில்ல. பாத்தியா? இல்லனா அட்லீஸ்ட் இந்த ஃப்ளாட்டுக்காவது ஒரு முறை அவங்க வந்துட்டு போலாம்ல. ஆனா வரமாட்டாங்க. உன் வாழ்க்கையில் இனிமே அவங்க வரப்போறதே கிடையாது. ஏண்டி, இந்த 15th அவனோட பர்த்டேல, வர 18th எப்படி இருந்தாலும் ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணி திருப்பி போகணும். நெக்ஸ்ட் இயர் நம்ம எப்படி இருந்தாலும் வேலைக்காக வேற வேற இடத்துல இருப்போம். ஆமா. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற பர்த்டே. சோ அவனுக்கு இந்த வாட்டி பெரிய சர்ப்ரைஸா அவனுக்கு கொடுக்கலாம். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம். நீங்க ரெடியா? நான் ரெடி. நானும் ரெடி. அப்படின்னா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். கண்டிப்பா. அப்புறம் மச்சான், இனிமே நம்ம ஒன்றும் யோசிக்க போறதில்ல. அந்த ஃபிகரை இங்கே கூட்டிட்டு வரோம். எப்ப? நல்லது பண்றதுக்கு நல்ல நாள் பார்க்க சொல்லுவாங்கல்ல. இப்ப வரப்போற 14 25 வயசாகிற அழகான நாள்.
நம்மளோட பர்த்டே நைட்டு 14th நைட்டு பர்த்டே கிஃப்ட்டும் கேக்கும் வாங்கிட்டு நம்ம எல்லாரும் அவங்க ஃபிளாட்டுக்கு போலாம். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். எப்படி இருக்கே ஐடியா? சூப்பர். அது மட்டும் இல்ல, அவங்களும் ரொம்ப நாளா அவங்களோட ஃபிளாட்டுக்கு கூப்பிடுறாங்க. இந்த சர்ப்ரைஸ் பார்த்தா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். இன்னும் இருக்கா? இந்த 14th நைட் பார்ட்டி முடிச்சிட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போறோம் straight to கோவா. கோவா? யா, 2 days அங்க ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு then we are back to home. Okay? ஓகே. செட். டேய் அப்ப நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் அவங்கள ஒரே ஒரு நாளைக்கு மறந்துடுறா. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு குட்டி கேக்க வாங்கிட்டு வந்து காஃபி ஷாப்ல உட்காந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்திட்டு உட்காந்துருப்பாங்க. 3 வருஷமா இதானே பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் போர் அடிக்கலையாடா? ரிமைனிங் 7 days. இந்த 7 daysக்குள்ள நம்ம சர்ப்ரைஸ பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. ஓகேவா? ஓகே. கோவாக்கு போறீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். Actually, I'm a virgin. What if I lose my virginity when we go to Goa together? அப்ப நீ ஒன்னு பண்ணு. உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா நீ சொன்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து லாக்கர்ல பூட்டி வச்சிடலாம். அப்ப யாரையும் எடுத்துட்டு போவாங்கன்னு பயப்பட வேண்டாம்ல. That's not funny. ஏண்டி அவனை கழட்டி விடுறதுக்கு ஏதாவது பிளான் No, வச்சிருக்கியா? never. I want him. So it doesn't matter. So, ஒரு சோவும் இல்ல. நம்ம போறோம், கலக்குறோம். அவ்வளவுதான். Okay. இல்ல 14க்கு ரொம்ப கம்மி நாள் தானே இருக்கு. 12, 13, 14 இன்னும் 7 நாள் தானடா இருக்கு. 7 நாள்னு சொல்லாத மச்சான், 7 இரவுகள். அலெக்சா, play some romantic music. நினைவோ ஒரு பறவை வீரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அது கலக்கும் தன்னுரை, ரோஜாக்களில் பன்னீர் துளி. கிடைச்சா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் இல்ல மச்சான்? உண்மைடா. சத்தியம். சன்னி லியோனை கரெக்ட் பண்ண போற 2 விளக்கண்ணங்க. உங்களுக்குலாம் வெறும் பேச்சு மட்டும்தான்டா. எந்த பொண்ணா வரும்? மச்சான் பொண்ணு கிடைக்கும், கூட்டிட்டு வருவோம். இந்த அமரை பத்தி உனக்கு தெரியாது. மச்சான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான், கூட்டிட்டு வந்துருவான். என்னடா மச்சான்? எனக்கு பொண்ணெல்லாம் தெரியாதுடா. தெரியாதா? அப்போ நீ 14ஆம் தேதி செலிப்ரேஷன் இருக்கு, அப்புறம் அந்த நல்ல நாள்லாம் சொன்னியே. டேய் எனக்கு கம்பெனிலாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம செட்டப் பண்ணலாம். செட்டப் பண்றதுக்குன்னு அன்னைக்கு நம்ம பேசினது. எனக்கு இது அப்பவே புரிஞ்சிச்சு. பியூட்டிஃபுல். டேய் சும்மா இருந்தவனை சீண்டி விட்டுட்டு அப்புறம் இல்ல நொல்லன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. சீண்டி விட்டுட்டா? அப்படிதான் நீ சொன்ன. நீ கொஞ்சம் கூலாவு. லெட் மீ திங்க். என்னடா ரெடி பண்ணலாம். நம்ம அலெக்ஸா இருக்கான்லடா, அவனுக்கு எல்லா பொண்ணுங்களையும் தெரியும். அவன்கிட்ட கேட்டா கிடைக்க போகுது. அவன் வேணாண்டா, அவனுக்கு தெரிஞ்சா ஊரு பூரா சொல்லிடுவான்டா. நம்ம கூட்டத்தில் இருக்கவன், நம்ம கான்டாக்ட்ல இருக்கவன் ஒருத்தனுக்கு தெரியக்கூடாது பாத்துக்க. அவன் சொல்றது கரெக்டு தான். வேற என்ன பண்றது? டேய் மச்சான், நான் இந்த பப்ல போகும்போது ஒரு ஃபிகரை பார்த்தேன்டா. வா காட்டுறேன். ஃபிகரா? இரு. சாரவா? சாரா. இவ பேர் சாரா. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது யாரு? யாரு? ஹலோ பசங்களா? டேய் நான் தான் மாமா. மாமாவா? அது யாரு? டேய் அந்த ஆர்மி அம்மாவோட தம்பிடா. இரு நான் பேசுறேன். பேசு. என்ன மாமா? என்ன விசேஷம் தாங்க? இங்க என்ன விசேஷம் இருக்க போகுது மாமா? அப்படியே இந்த சாராவை இல்ல மாமா, டோராவின் பயணங்கள் பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னேன். ஓகே. இந்த குள்ளநரி தான் ரொம்ப சீன் போடுறான் மாமா. திருடக்கூடாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். அது இடையில மட்டும் அந்த மேப் மட்டும் இல்லாம இருந்தது அந்த பொண்ணோட அவஸ்தை அவ்வளவுதான். என்ன கரெக்ட் தானே? கரெக்ட் மாமா. ஏமாமா டோரா கதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா? டேய் பசங்களா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசதான் கால் பண்ணேன். கட் பண்றா. நான் இந்த விஷயத்தை கட் பண்ணடா. ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல பண்ணிருப்பாரா? டேய் உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? டேய் மறுபடியும் கூப்பிடுறாரா? பிளாக் பண்ணு. இல்லைன்னா பெரிய தலைவலி ஆயிடும். பிளாக் பண்ணு. அதை விட நம்மளோட விஷயத்துக்கு திரும்பி வருவோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். சாரா அது இல்லை மச்சான், நேராக போய் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ல. நமக்கு எப்படியாச்சும் வர வச்சா போதும். நீ கூட்டிகிட்டு வரியா? என்னால் முடியாதுடா. அப்புறம்? ஆனால் அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவனை பிடிச்சா அது நடக்கும். அது யாரு? யாரா சொல்லுடா. யாரா?
டேய் நவீன் வாடா. டேய் உள்ள வாடா. உள்ள வாடா. உள்ள வாடா ஒன்னதான்டா. வான்னு சொல்லிட்டு இருக்கல உள்ள வா. ஏய் நீ ஆளு வேற வாடா உள்ளடா புதுசா. யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. ஏய் ஜூஸ் குடு ஜூஸ் குடு. மச்சான் ஜூஸ் குடுறா. இல்ல பரவாயில்லடா. குடிக்க மாட்டியா? தாகமா இல்ல. மச்சான். அப்படினா ஜூஸ் வேணாம். டேய் ரொம்ப மெலிஞ்சிட்டனேடா. நீ ரொம்ப டென்ஷன் ஆயிக்காத. இது உன்னோட ரூம், உன்னோட ஃபிளாட், உன்னோட இடம். இது ஓ ஃபிளாட்ரா. என்னடா இது புதுசா இல்ல எனக்கு. டேய் நம்மளுக்கு இவன் எவ்வளவுடா தரணும்? டேய் அது வெறும் 1 1.5 2 lakhs. 2 லட்சம் தான். வெறும் 2 லட்சம். அதுக்கடா இவன நம்ம மச்சான் சாரிடா. அது மச்சான் அந்த 2 லட்சம் ரூபா இருக்குல்ல அதை நீ தர வேணாம்டா. தர வேண்டாமா? ஆமாடா மறந்துட்டேன். மொத்தமா 1 ரூபா கூட வேணாம்டா. ஹாப்பி தானே? எழுதி தந்துடுறோம். 1 ரூபாய் கூட வேணாம். ஃபுல்லு. சும்மா விளையாடாதீங்க. நம்ம நிஜமா தான் சொன்னோம். நிஜமா சொன்னதுதான். என்னடா? ஆமா அது நாங்க சொல்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அது வந்து எங்க 3 பேரும் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனும். என்னடா இளவு இது? சை நான் அப்படிப்பட்ட ஆளலாம் கிடையாது. நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் தெரிஞ்சுக்கங்கடா. மச்சான் நேரா மேட்டருக்கு வா. மச்சான் எனக்கு தோணுச்சு இது அது மாதிரி ஒண்ணும் இல்ல. அவனுக்கு புரியலடா. நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். யாராச்சும் கொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ கிட்னாப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் என்ன? நான் சொல்றேன். எங்க 3 பேருக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஃபிகரை செட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். பொண்ணு பொண்ணு நமக்கு நம்ம 3 பேருக்கும். ஏடா கையேடுறா. என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் ஒன்றும் நினைக்கல. ஃப்ளாட் வாங்கி கொடுத்து உங்களுக்கு பொண்ணு செட் பண்ணதுக்கு நான் என்ன மாமாவா? டேய் நீ அதெல்லாம் நிறுத்திட்டேன். நான் இப்ப கிடையாது. நான் எப்பவுமே அது பண்ணதில்ல. காசு ஏதோ தேவைன்னு இந்த மாதிரி கேவலமான வேலை நான் பண்ண மாட்டேன். எப்பவுமே பண்ண மாட்டேன். சரி அப்ப இவன் போட்டும்ல. கிளம்பு. சரி உன்னால முடியுமா முடியாது? முடியாது. மச்சான் நமக்கு எவ்வளோடா தரணும்? 2 லட்சம் ரூபாய். 2 2 lakhs. lakhs 2 லட்சம்ல. ஓகே 2 lakhs அப்ப இந்த 14ஆம் தேதி வரலனா 14 வரணும். 14 கண்டிப்பா வருவேன். புரியுதா? சொன்னது புரிஞ்சுதாடா? இவன் கூட இனிமே நம்மளுக்கு பேச்சுவார்த்தையே வேணாம். போ கிளம்பு. போ வேணாம். காசு கொண்டு வரும்போது உள்ள வந்து வெளிய போடா. ஒருவேளை காசு கொடுக்க முடியலனா பொண்ணு கூட்டம் ஓகேவா? இப்பதான் அவனுக்கு மேட்டர் புரியுது. அப்படி வாடா வலிக்கு. எனக்கு புரிய மாட்டேங்குது எல்லாமே புரிஞ்சுச்சா? கண்டிப்பா ஒரு பைத்தியம். லைட்டா போடு. அப்போ செட் பண்ணிருவீல்ல? சீப்பா இருக்குல்ல. கன்ஃபார்ம் நிஜமாவா? பணம் தரணும் இல்லனா பொண்ணை செட் பண்ணி தரணும். நம்பலாம்ல? 100% நம்பலாம். இப்போ மச்சான் குடிக்கலாம். வேணா நீ துப்புனது நான் பார்த்துட்டேன். என்னடா இவனை நீ இப்படி எல்லாம் பண்ற? நம்ம கெஸ்ட் தானே. எல்லாரும் வரணும். பொண்ணு இல்லனா காசு. ஓகே என்னடா காதல் மண்ணா? உன் ட்ரவுசர் எங்க? இதோ இங்க. நம்ம திலோத்தமா வர டைம் ஆயிடுச்சுல. மணி 8 ஆயிடுச்சுல. அதான் நானும் சொன்னேன். டேய் அமரு, என் சோப்பு ஜட்டி பாத்தியா? நான் எடுக்கல. அவன்கிட்ட கேளு. அவன் ஏதோ குழம்புல எதுக்கு போட்டிருப்பான். மச்சான் ஓவரா பேசாத. இனி உனக்கு எதுக்கு மச்சான் ஜட்டி எல்லாம்? அது கரெக்டு தான். ஆனா இந்த சடங்குலாம் வரும்போது அதுக்கான சில வேலைகள் எல்லாம் வெக்கத்தை பாடுறா. திருட்டு பையன்டா நீ. இங்க பாரு, ரொம்ப சிரிக்காத. அப்புறம் அவன் அவளை கூட்டு வருவான்னு உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? அவன் சொல்லிட்டான்ல, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான். கரெக்டா சொல்றதுக்கு அவன் என்ன உங்க மாமாவா? அவன் கூட்டிட்டு வரலன்னு சொல்லிட்டா அப்போ உனக்கு ஹாப்பியா? அப்போ அவன் கூட்டிட்டு வருவான், அதை மட்டும் நம்பு. ஓகே. அதை தவிர வேற வழி இல்லைல்ல. டே கால் வருது. மச்சான் அவனா? இது அவடா, ஆஞ்சலினா. எடி 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 எடுத்து தூங்குறேன்னு சொல்லு. அதெல்லாம் சரி வராது. எடுக்கலன்னா டவுட் வரும்டா. கட் ஆயிடுச்சு. யாரு அவனா? மச்சி அவதான்டா அனுஷ்கா. என்னடா பண்றது இப்ப? எடுடா. எடுத்து நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்ன தூங்கிட்டீங்களா? ஆமாப்பா, பயங்கர தலைவலி தெரியுமா? தூங்கிட்டேன். எங்க 3 பேருக்குமே பயங்கர தலைவலி தெரியுமா? நாங்க எல்லாரும் அப்பவே தூங்கிட்டோம். ஓ அப்படியா? சேம் பீச். எங்களுக்கும் ரொம்ப தலைவலி தான்.
நாங்களும் தூங்க தான் போறோம். அது சொல்ல தான் கால் பண்ணேன். ஓ அப்படியா? என்ன ஒரு மேட்சிங் பாரு. 3 பேருக்கும் ஒரே டைம்ல சீக்கிரமாவே தூங்க போயிட்டோம்ல. காலையில கூப்பிடுறேன். ஆ. அவங்களுக்கு ஒரு டவுட்டும் இல்ல. அப்படின்னா நம்ம பிராங்க் பண்ணலாமா? கிடைச்சு நம்பிட்டா. பார்க்க அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கு சுத்தமா ஆமா. அதனால தானே அவங்க 3 பேரும் நம்மள லவ் பண்ணாங்க. என்ன தூங்கலையா அவ? டேய் இது அவன் தான்டா. இடி இடி. ஹலோ. ஆ. ஓ. ஓ. சரி. என்னடா கிடைச்சிச்சா? டேய் கிடைச்சிச்சுன்னு சொல்லுடா. கிடைச்சிருச்சு மாமா, கிடைச்சிருச்சு. சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அவளை பிக்கப் பண்ண நம்ம தான் போயாகணும். அவளே தனியா இங்கே வரமாட்டா. எங்க போகணும்? என்ன யாரையுமே காணோம்? அவன் கூட்டிட்டு வரேன் தானடா சொல்லியிருந்தான். பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா? ஒருவேளை ஏமாத்தி இருப்பானோ? டேய் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. அவனுக்கு நிறைய வேலையில இருக்கும்டா. அதனால தான் வந்துருவான். என்னடா பாக்குற? இல்லடா செலிப்ரேஷன் போல இருக்கு. ஒரே லைட் எல்லாம் டேய் போட்டுருக்காங்க. இன்னைக்கு தீபாவளிடா. செம. பேரெல்லாம் நல்லா இருக்கு. செம காம்பினேஷன். அடே நீங்க சொன்ன மாதிரி ஆள் கூட்டு வந்துட்டேன். ஆனா நாளைக்கு காலையிலே கூட்டு போய் விட்டுறணும். ஓகேவா? அடே கேட்கலையே உங்களுக்கு? கேக்குறோம். நீ சொல்றது எல்லாமே நாங்க கேக்குறோம். அது இல்லடா, காலையிலே கூட்டு போய் விட்டுறணும். ஆ சரி, அப்போ நான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். ஆ அவ பேர் என்ன? கங்கா. கங்கா. மச்சான். மச்சான் உன்னோட பேர் என்னடா? தேவப்பிரயாக். உன்னோடது? ரிஷிகேஷ். என்னோடது? அமர்நாத். இந்த 3 இடங்கள்ல இருந்து வர்ற நதி என்ன தெரியுமா? கங்கா. நம்மளுக்காக மட்டும் கடவுளா பார்த்து அமுச்சு வச்சிருக்காங்க. அவளை பாருடா. பாருடா.
கிளாஸ் கட்டுறா. எதுவும் பிரச்சனையா? கிளாஸ் கட்டு. எதனா கேளுடா. என்னடா கேட்கணுமா? ஏங்க நல்லா இருக்கிறீங்களா? கெடுத்துட்டான் பாரு. தப்பா கேட்டனோ? கங்கா தானே உங்க பேரு? ஆமா. நல்ல பேரு. இது கேட்க தான் இவ்வளோ நேரம் சீன் போட்டியா நீ? பேசாமறா நாயே. நீங்க உள்ள போய் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாங்க அப்படியே வெளியில ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இப்பதானே வந்தீங்க. ஓகே. நேரம் இருக்குல்ல. அவன் பொண்ணை கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னப்போ இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அதெல்லாம் விடு. ஃபர்ஸ்ட் இயர் போறாங்க. உங்க 2 பேருக்கும் ஆட்சேபம் இல்லைன்னா நான் பிரச்சனை இருக்கு. ஏன்டா அன்னைக்கு நீ என்னடா சொன்ன? இதெல்லாம் வேணாம்டா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னோம் தானடா நீ. உனக்கு கார்ல அவ பக்கத்திலே உட்காரணும். இப்பயும் ஃபர்ஸ்ட் நீ தான் உள்ள போணுமா? நான் சம்மதி. அப்ப நீ லாஸ்ட். அப்படின்னா நீ ஒன்றும் சொல்ல வேணாம். நீயா நானா? யார் ஃபர்ஸ்ட்? அது வந்து சொல்ல நான் வேணாம், டாஸ் போட்டுக்கலாம். ஓகே, நல்ல ஐடியா. ஹெட் விழுந்தா நீ, டெயில் விழுந்தானா? அப்பனா அப்படியே நின்னா நீ போ. கரெக்டா? ஆண்டவா, நேரம் நிக்கணுமே. அப்ப நண்பா நான் போயிட்டு வந்துடுறேன். சம போ. டேய் நில்றா. டேய், ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது பின்னாடி இந்த கூப்பிடாதடா. என்ன பிரச்சனை? டேய், உன்னோட இந்த லோக்கல் ஆக்டிவிட்டிலாம் போய் அவகிட்ட காமிக்காத. அவ இப்பதானே இங்க வந்திருக்கா. முதல்ல நம்ம அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி ஒரு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் மெதுவா ஆரம்பிச்சா போதும்ல. எப்படி? அது ஒரு நல்ல ஐடியாடா. அது எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். கரெக்ட். எப்படி? மொக்க இங்கிலீஷா இருந்தாலும் அப்ப காஃபி போடலாம். வலது கால் எச்சி ஏறி இருக்காங்க. எப்படி இருக்கு? என்னோட ரூம், சொந்த ரூம். பிடிச்சிருக்கா? எப்படி ஆரம்பிக்கிறது? கண்ணாடி வேற டிஸ்டர்ப் பண்ணுது. கொடுத்து வச்சவன் கதவை அடைச்சிட்டான். அவன் நம்ம இங்க சும்மா நிக்கிறோம். வா போலாம். அவனை கதவுல ஒரு உத விட்டா. சும்மா டேய், மறைஞ்சிருந்து பார்க்கலாம்ல. போடா. கட்டி போடிடா கண்ணால கண்ண பொடி கட்டி போடி. மெதுவா திரும்பி பாரு. அப்படிதான் ஸ்லோ மோஷன்ல. யார்டா நீ? நான் அமரு, இப்பதானே வந்தேன். யார்டா நீ? அவன் போட்டு தெறிக்க விடுறான் போல. கரெக்டா ஹெட் அந்த நாய்க்கு விழுந்திருக்கு பாரு. நீங்க அதை நேரம் நிப்பாட்டிருக்கலாம்ல. கொஞ்சம் கத்தாம இருக்கலாம்ல. அவ்வளோ பவரா போயிட்டு இருக்கான்டா. உனக்கு என்ன வேணும்? வேண்டாம், என்ன விடு மச்சான், என்ன காப்பாத்துறா. என்னடா சத்தமே வரல? அவன் அவளை கொன்னுட்டானா? நீ ஏன்டா நான் சிரிக்கிற?
டேய் ஒருவேளை அவன் கொண்டிருப்பானோ? யாரை பார்த்து என்ன கேள்வியா? மச்சான் நீ தமிழ்ல பெரிய புலவர்ரா. ஆனா நான் அப்படி இல்லடா. எனக்கு தெரிஞ்சு அரைக்குறை தமிழ்ல தான் நான் அவகிட்ட பேசுவேன். அதேதான். நெஞ்சினிலே. டைம் ரொம்ப ஆயிடுச்சுல மச்சான். அவன் வெளியே வந்த உடனே உள்ள போக வேண்டியிருக்குமோ? உன்ன மாதிரி நடுவில் நிக்காம இருக்கணும். டே மச்சான், உனக்கு டென்ஷன் இல்லையா? கதவு திறக்குது. வழிய விடுறா, டைம் ஆகுது. போயிட்டு வரட்டும். மச்சான் நீ என்ஜாய் பண்ணிட்ட போல இருக்கு. என்ஜாய் பண்ண. அவ எனக்கு கொடுத்த அடிய. டேய் கழுத்துலடா. அவளுக்கு பைத்தியம்டா. அவ என்ன பைத்தியமாடா? அதைத்தானே நானும் சொன்னேன். ஏட்டா நீ சொன்னங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடாதா? என்னாச்சு? எனக்கு என்னடா தெரியும்? ரூமுக்குள்ள போனோடனே கழுத்தை பிடிச்சிட்டு தெரியாத பாஷையெல்லாம் பேசுறாடா. நீ அவளை என்னடா பண்ண? நான் என்னடா பண்ணேன்? அவளை பண்றதுக்காக தான் உள்ள போனேன். ஆனா அவ தான் என்னோட கழுத்தை உடைச்சிட்டா. டேய் நீங்க ரெண்டு பேரும் அவசரமா போகும்போது எனக்கு தெரியும். ஒருவேளை பேய் பிடிச்சிருக்குமோ என்னவோ? பேயா? அது வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, டுவல் பர்சனாலிட்டி அன்னியெல்லாம் வர மாதிரி. நீ முதல்ல நவீன கூப்பிடு. இப்படி ஒருத்தைய கூட்டிட்டு வரும்போதே எனக்கு தோணுச்சு இந்த மென்டலை நம்ம தலையில கட்டி வச்சு அவன் சந்தோஷமா இருக்கான். கூப்பிடுறான் அவனை. இங்கே வரலடா. என்ன ஆச்சு எனக்கு? டேய் மச்சான் இவருக்கு ஞாபகம்லாம் ஒண்ணும் இல்லையா? கேட்டுட்டு இருக்கல, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னோட இந்த கழுத்தை பார்த்தா உனக்கு புரியலையா எனக்கு என்ன ஆச்சுன்னு? அடி அவளுக்கு இல்லடா, நமக்கு தானே விழுந்துச்சு. ஆமா. இல்ல எனக்கு எப்பயாச்சும் இப்படிதான் நடக்கும். எப்பயாவதா? என்னடா இவ இப்படி சொல்றா? பேயா இருக்கும். ஒரு நிமிஷம். உனக்கு வந்து இந்த தூக்கத்தோட ஆழத்தை அளக்க முடியுமா? என்ன? இல்ல உனக்கு தூங்கும் போது அந்த ஆழத்தை அளக்க முடியுமான்னு. முடியுமான்னு? அப்ப இது சந்திரமுகி இல்ல, அவளுக்கு தான் இந்த மாதிரிலாம் தெரியும். அண்ணா அண்ணாண்ணா அப்படியாடி நீ என்ன உள்ள வச்சு பேசுன? டேய் மச்சான் அப்படி என்ன பேசுன? அமைதியா இருடா. சாரி அண்ணா, நான் இந்த மாதிரிலாம் முன்னாடி பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் தான். உண்மையாவா? உண்மையா? சாரி, இனிமே இந்த மாதிரி நடக்காது. எப்பறா அவ சொல்றத நம்பி நம்ம உள்ள போறது? டேய் இருடா, அதான் நம்ம போய் வாங்கிட்டோம்ல. இப்போ அந்த நாய் போய் அடி வாங்கி சாப்பிட்டோம். கரெக்ட். நானா? நீ தான்டா போடா. இல்லேனாலும் அதானே சரி. போடா போ. உள்ள போனாதான் அவ கையிலிருந்து ரெண்டும் உனக்கு நல்லா கிடைக்கும். வரவா? இது யாரு? இது யாரா இந்த நேரத்துல? நம்ம செக்யூரிட்டி அண்ணங்கிட்ட ஒரு சரக்கு பாட்டில் தரேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு? டேய் நான் 8 மணிக்கு தாண்டா வர சொல்லியிருந்தேன். எல்லா பர்த்டேக்கு அவர் தாண்டா நம்ம கூட சரக்கு அடிச்சு மாட்டே அவர். அந்த மாதிரி நைட்டு வராம இருக்கிறதுக்காக தான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா லூசு. டேய் அந்த ஆள் வந்தா போக மாட்டான்டா. ஆமாண்டா சரிதான். ஒன்று பண்ணு, போய் குப்பை எடுத்துட்டு வா. அது கூட வேணாம், நம்ம 3 பேருமே போலாம். இல்லைன்னா அவரே உள்ள வருவாரு. டோரை லாக் பண்ணிக்கோ. என்ன பிரச்சனை நடந்தாலும் வெளியில வராத. போ 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 போ. டோர் லாக் பண்ணிக்கோ. ஏம்மா போலாம். போலாம். குப்பை செக்யூரிட்டி வாங்க. உங்களால ஒரே தலைவலியா இருக்கு. கதவை தோற. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. சர்ப்ரைஸ். கதை முடிஞ்சது. டேய் இது என்னோட கனவா? இதெல்லாம் கனவுல கூட நடந்துக்க கூடாதுடா டேய். சரிதான்டா. Why are you looking so weird guys? ஃபுல் ஷாக் ஆயிட்டாங்க. சர்ப்ரைஸ். இவளுங்களை என்னதான்டா சொல்றது? அவங்க சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு தான் கேக்குறாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்கான சரியான நேரம் இதான்டா. எப்பா அதான் வெரி பியூட்டிஃபுல். ஃபேண்டாஸ்டிக். மார்வலஸ். செம்மையா இருக்குல்ல? டேடி ஓடிச்சு வைடா. பர்த்டே கிஃப்ட். Thank you. Thank you. சரி நீங்க போறீங்களா இப்போ? இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு சர்ப்ரைஸ். இன்னும் இருக்கா? ஆமா. அப்புறம் இந்தாங்க, நாங்க உங்களுக்கு வாங்கின பர்த்டே காஸ்டியூம். எங்க எனக்கு எங்க? குடு குடு. எனக்கு ரொம்ப இத போட்டுட்டு வாங்க, கேக் கட் பண்ணலாம். நீங்க இப்படி டம்பா நிக்காம போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க இங்க எல்லாத்தையும் செட் பண்ணிடுவோம். எங்க? இங்கயா? இங்கதான். இங்கதானே. ரூம் எல்லாம் இல்லல. ரூம் க்ளீன் பண்ணுமா? வேணுமா? ரூம்ல போனா அவளை பாத்துருவாங்கடா.
வேணாம் வேணாம் அதெல்லாம் வேணாம். நீங்க எல்லாரும் சீக்கிரம் போய் ரெடி ஆயிடுவாங்க. அப்படியே நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே ஓகே. நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நான் போறேன், இப்போ வந்துடுறேன். ஏன் அவங்க பம்புறானுங்க? தெரியல. மூடுறா. கடவுளே, மூடுறா மூடுறா. டேய், நான் முதல்ல சொன்னேன்ல இது பிரச்சனை ஆகும்னு. ஃபர்ஸ்ட் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்ச. டே சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு நிஜமா இப்ப தலை வலிக்குது. டேய், அவ வருவான்னு நான் நினைச்சனா? நான் மட்டும் நினைச்சேனா? அது இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொறுக்கி அலெக்ஸ் தான்டா. பொண்ணு தான் நம்ப கூடாது, நம்மளை ஏமாத்துவான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க இருக்காளுங்க தங்கம்டா, சொக்க தங்கம்டா. நம்மளுக்காகலாம் ஹாஸ்டல் செவரேறி குதிச்சு. டேய், பள்ளி கட்சி பாத்தியா? சத்தியம். போடா லூசு. டேய், நான் சொல்றத கேளு. வர வேண்டியது எப்படியோ வந்துருச்சு. எப்படியாவது சமாளிக்க பாப்பா, வேற வழி இல்ல. அப்புறம் அவளுங்களே நம்மள பால்கனில தள்ளி விட்டுருவாளுங்க. டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. சொல்லு. அவளுங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கலாம். கங்கா எப்படியும் ரூம்ல இருந்து வெளியில வர மாட்டா. எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் நம்புறேன். அவ கூட போய் கேக்கு கட் பண்ணி அவ கூட நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணி அவளுங்கள அமுச்சு விடுறோம். ஓகே, அப்ப இந்த சீன் முடிஞ்சிடும், நம்மளும் எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன சொல்ற ரிஷி? டேய், அப்ப கங்கா கங்கை அவிச்சு சாப்பிடு. கங்காவா? அதாவது கிளைமேக்ஸ் தானே முடிஞ்சிருக்கு, டெய்லண்ட் இன்னும் பாக்கி இருக்கே. ஐயோ, கூப்பிடுறாளுங்க. ரெடியா ட்ரெஸ் எடு. என்னடா இது, நாடகத்தில் நடிக்க போறோமா? என்னது? ஆமா, ஒருவேளை அதுவாகவும் இருக்கலாம். இவனுக்கு இங்க வரணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த சந்திரமுகி மட்டும் வராம இருந்தா இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. உண்மை கலக்கலாம். டேய், உனக்கு டென்ஷனே இல்லையாடா? எதுக்கு மச்சான்? செம்ம டென்ஷனா இருக்குடா, வெளியில காமிக்க முடியலடா. அப்படிதான் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சது. அந்த பர்த்டேலாம் கொண்டாடிட்டு அவங்க போயிட்டாங்களா? பர்த்டே எல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான். அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? இங்க பாருங்க, டைம் இஸ் டூ லேட். ஹலோ. அதுவும் கரெக்ட் தான். நீங்க என்ன கிளம்பலையா? நாங்க மட்டும் இல்ல, நீங்களும் வரீங்க. உங்க ஹாஸ்டலுக்கு நாங்க வரணும். நாங்க ஹாஸ்டல் தான் போறோம்னு யார் சொன்னா? அப்புறம் கோவாக்கு. கோவாக்காவா? கோவாக்கா இல்ல, கோவா. இந்த ராத்திரில கோவாக்கா? இதுதான் எங்களோட அடுத்த இங்க சர்ப்ரைஸ். பாரு, மொத்தமா எத்தனை சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு இப்பயாவது சொல்ல. அடிக்கடி என்னால அதிர்ச்சி தாங்க முடியாது. அவ்வளவுதான் பிளான் பண்ணிருக்கோம். அப்புறம் கோவாக்கு போனதுக்கு அப்புறம் தான் அசல சர்ப்ரைஸ் இருக்கு. வா 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 வா, நாரடி. டேய், என்னடா சொல்ற நீ? திடீர்னுடா ஏற்கனவே பிளான் பண்ணி நீ எதுவும் பேசாத. ஒருத்தனால தான்டா இவ்வளவு நடந்திருக்கு. எங்களுக்கு எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா முக்கியம். நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி அங்கே இதுக்கு எல்லாரும் சேர்ந்து கூட இருந்துட்டு என்ன கவுக்காதடா. அது நான் வேணா பாயும் பெட்ஷீட்டும் தரட்டுமா? எல்லாம் கிளம்பு. இப்ப கிளம்புனாதான் எப்பயாச்சும் கோவா போலாம். எங்களுக்கு ஒரு 10 minutes 10 வேணும். நிமிஷம், 10 செகண்ட் கூட கிடையாது. கிளம்பு. எங்களுக்கு வாஷ்ரூம் யூஸ் அப்படி பண்ணனும். சொன்னா அது எப்படி சரியாகும்? டேய் இரு, நீங்க போயிட்டு வாங்க. போங்க. அங்கல்ல. ஆமா, இங்க என்ன பிரச்சனை? இவன் துவைக்காத ஜட்டில அங்கதான் காய போட்டுருக்கான். அந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கோங்க. விளக்குன நீ கோவா உனக்கு இருக்கு. அப்புறம் அந்த பொறம்போ கலெக்ஸ் இருக்கால, அவனுக்கு நான் வச்சிருக்கேன். டேய், அப்ப கங்காவை என்ன பண்றது? டேய், அவன் கழுத்து நடிச்சிட்டு பத்தலையா உனக்கு? இல்ல மச்சான், ஒண்ணும் வேணாம். இப்ப எது பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் இருடா, நம்ம பண்ணது தப்புதாடா. அவங்க இப்ப வரட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டோம். நம்மளை ஏத்துக்கிறாங்களோ கழட்டிடுறாங்களோ என்ன வேணா பண்ணிட்டோம். ஆனா இந்த காரியம் மட்டும் இனிமே நம்ம பண்ணவே கூடாதுடா. வேணாமா? சரி, உங்க இஷ்டம். டேய், அப்புறம் அந்த நவீன கூப்பிட்டு அவளை கூட்டு போக சொல்லு. சொல்றேன். அப்புறம் அவன் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்குல்ல, அது நம்மளுக்கு வேண்டாம். நம்ம செஞ்ச தப்புக்கு அது பிராயச்சித்தமா இருக்கட்டும். அதான்டா நானும் சொல்ல வந்தேன். அதாவது அந்த காசு அவன் எடுத்துக்கிட்டோம். அவன் பாவம் தானே. நீ போன வாரம் இதெல்லாம் சொல்லி. நிறுத்து. ஒண்ணும் வேண்டாம். மச்சான், இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்ம மனசு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குல்ல? நிஜமா? ஆமாண்டா. அந்த குளிர் குறையத்துக்குள்ள கோவா கிளம்பிடலாம். ஓகே. அப்போ நம்மளோட லவ்வர்ஸ் கூட கோவாக்கு போறோம். சில சர்ப்ரைஸ் பாக்குறதுக்கும் அங்க போய் சில சர்ப்ரைஸ் உருவாக்கி நம்மளை காட்டணும். அப்பா ஈஸ்வரா, எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கடாப்பா. ஆமா, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்டா இந்த ட்ரெஸ்லயே வாடா போறது? போற வழியில மாத்திக்கலாம்டா. இது எதுக்கு? பேக். அப்பா அது என் 10-20 ஜட்டி மச்சான். 10-20 ஜட்டியா? ஏன்டா கோவால என்ன ஜட்டி வைக்க போறியா? போலாமா? போலாம். உங்க லக்கேஜ் எல்லாம் எங்க? கீழே கார்ல இருக்கு. கார்லயா? நம்ம எல்லாரும் சேர்ந்து போக உங்க வண்டி மட்டும் பத்தாதுல, அதுக்கு தான் கார் ரெடி பண்ணிருக்கோம். இவளுங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான்டா வந்திருக்காளுங்க. அதான் வேணும், வாங்க போலாம்.
இப்போ மறுபடியும் முதல்ல இருந்தா இப்போ யாரா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறா? உன்னோட செக்யூரிட்டி அண்ணனா இருப்பானாடா? ஆமா, அந்த பாட்டிலுங்க. அது நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உள்ள உட்காருங்க, நாங்க டீல் பண்ணிட்டு வரோம். எங்களை பார்த்தா பிரச்சனை ஐயோ ஆகுமா? பெரிய பிரச்சனை ஆயிரும். இந்த ஃபிளாட்ல பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஊர் முழுக்க ஆமா பரவிடும். கரெக்ட் தான், உள்ள போய் உட்காருங்க, உள்ள போய் போங்க, போங்க, உட்காருங்க. போங்க, போங்க. என்னங்கடா நல்லா திருட்டு மொழியா இருக்கு. நான் அமெரிக்கன் பிரசிடென்டா இப்படி பார்க்க? மாமாவா இருந்தாலும் ஒரு மரியாதை தரணும்ல. ஐயோ நோ ரெஸ்பெக்ட். அப்படிதானே? என்னடா எல்லார் மூஞ்சில ஒரே பயம். பயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையே. மாமா என்ன இந்த நேரத்துல? நான் என்ன இங்க வரதுக்கு டைம் எல்லாம் பார்க்கணுமா? சரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் அப்படியே ஏறி வந்துட்டேன். என்ன சர்ப்ரைஸ் வேறயா? கொஞ்ச நேரமாவே நாங்க சர்ப்ரைஸ்ல தான் இருக்கோம். இப்போ நீங்களும் கொடுத்துருக்கீங்க அவ்வளவுதான். நீங்க என்ன எங்கேயாச்சும் கிளம்பி இருக்கீங்களா? ஆமா நாங்க ஒரு ட்ரிப்புக்கு போறோம். இந்த நைட் டைம்லயா? இல்ல நாளைக்கு மார்னிங். ஓ காலையில. பசங்களா டேய், எனக்கு 2 மாசத்துக்கு லீவு கிடைச்சிருக்கு. அப்ப நான் எங்க தான் போறதுன்னு இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் உங்க ஞாபகம் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் எதுவும் யோசிக்காம இங்கேயே கிளம்பி வந்துட்டேன், பசங்களை பார்த்து ஜாலி பண்ணிட்டு போலான்னு. சரி நாங்க இங்க இருக்கணும் உங்ககிட்ட யார் சொன்னா? இவன் தான் செல்லக்குட்டி எல்லாத்தையும் சொல்றேன். அது அப்பட அந்த கால்ல வச்சல கால் பண்ணிருந்தேன்டா, நீங்க யாருமே போன் எடுக்கவே இல்ல. ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால தான் திருப்பி போன் பண்ணவே இல்ல. அப்படி இல்ல. தப்பு பண்ணல, அதனால தான் நான் அப்படியே நேரடியா உங்களை பார்க்க வந்துட்டேன். இந்த இடம் நல்லா இருக்கேடா, சரியான செட்டப். செம்ம லைட்டிங் பயங்கரமா இருக்கு எல்லாம். புயல் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருக்கும்ல மாமா? என்ன வச்சு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நடக்க போற விஷயத்தை எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி சொல்றோம்ல. ஓ அப்படி. இந்த செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. லைட் கலர் சூப்பரா இருக்கு. நம்ம பர்த்டே பார்ட்டி, லைட் டெக்கரேஷன் எல்லாமே எங்களோட. ஐயோ இன்னைக்கோட பர்த்டே எங்களுக்கு தான். பாவீங்களா, ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அதான் நான் வந்துட்டேல, பயங்கரமா கொண்டாடிடுவோம். ஐயோ எங்க பர்த்டே நேத்தே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. நேத்து முடிஞ்சிருச்சா? அடச்சே. ஆமா அதான் நான் வந்துட்டேன்ல, திரும்பி ஒரு வாட்டி கொண்டாடுவோம். ஐயோ மாமா நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஆமாமா நாளைக்கு என்ஜாய் பண்ணலாம். கொண்டாட்டத்தெல்லாம் லேட் பண்ணக்கூடாது, உடனே பண்ணிடணும் எல்லாத்தையும். அப்படியே லேட் பண்ணா போயிடும்டா எல்லாம். டேய் உங்களெல்லாம் நம்பி நான் ஒரு துள்ளி சரக்கு கூட வாயில வைக்காம வந்துட்டேன் ட்ரெயின்ல. அதுக்காக போய் செட்டப் பண்ணுங்க. போங்கடா பசங்க, போங்கடா. மாமா நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ் ஆகணும்ல? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் ஃப்ரெஷ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் செட்டப் பண்ணுங்க. போங்க போ. ஐயோ போற நேரத்துல இப்போ உங்களுக்குலாம் போதுமா? பொறுமாடா. உங்களுக்குலாம் போதுமானு எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ஆளுக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் வீட்டில் கால் வைக்க முடியாது. இந்த ஆளு மட்டும் அவங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்க எல்லாரும் கங்காவை பார்த்தா அப்புறம் நமக்கு சுடுகாடு கன்ஃபார்ம் தான்டா. இதெல்லாம் நமக்கு ஏன்டா பண்ணுன்னு தோணுச்சு. இங்க பாரு, ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி எப்படியாவது சரி பண்ண பாருங்க. கங்காவை நம்ம கொண்டு வந்தோம்ல, அப்ப நம்ம லவர்ஸ்லாம் வந்தாங்கல்ல, அப்ப நம்ம நைஸா டீல் பண்ணோம்ல. அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே கொண்டாடணும், இப்ப கோவாக்கு போக போறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம 3 பேரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த மாமா வந்தான். நம்ம அதை நைஸா அங்க டீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவளுங்க கூட ஜாலியா கோவாக்கு ட்ரிப்பு போகலாம். எனி டவுட்ஸ்? இல்ல மாமாவுக்கு ஒரு பாட்டில் கொடுத்தானே, நான் வேணா எடுத்துட்டு வரட்டுமா? நம்மகிட்ட இருக்க சரக்குலாம் வேணாம். ஒண்ணு பண்ணு, ஸ்டோர் ரூம் போயிட்டு லோக்கலா ஒரு சரக்கு எடுத்துட்டு வா. அது உள்ள போனா அந்த ஆளு மட்டையாயிடுவான். மிலிட்டரின்னு தான் பேரு, கெப்பாசிட்டி ஒன்றும் கிடையாது. மட்டையானோன்னா நம்ம ரூம்ல போய் போட்டுடலாம். அப்ப அவளுங்கள நம்ம சீக்கிரம் வெளியில அனுப்பிடலாம். போயிடலாம்டா. அப்ப நம்ம கோவாக்கு போகலையா? அது நாளைக்கு போகும்போது பிளான் பண்ணா போதும். ஆல்ரெடி நம்ம மாமா கிட்ட சொல்லியிருக்கோம்ல ட்ரிப் போறோம்னு. அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, அவளுங்களுக்கு கால் பண்ணி சொல்லு, எங்களோட பொறுக்கி மாமா வந்திருக்காங்க, வெளியே வராதன்னு சொல்லு. சரியா? இல்லடா நம்ம கங்காட்ட சொல்ல வேணாமா? கூப்பிடு. இல்ல அவளோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இல்லையடா. அவகிட்ட சொல்ல வேணாம், நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல, அவ வரமாட்டா. அவகிட்ட சொல்லிட்டேன். மறுபடியும் அந்த சந்திரமுகி வந்தா அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? டேய் பசங்களா, டேய் ஏன் கூப்பிடுறானே? வா அந்த பாட்டில் எடு. எஸ் சாவ பார்த்துட்டு தான் போவோம் போல. மாமா வந்துட்டோம். மாமா அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். என்ன தம்பி ரெடியா? என்ன சரக்கு? அப்ப மாமா ஸ்டார்ட் பண்ணலாம். என்னதுடா இது? இது சரக்கு. மானிட்டர் மாமாக்கு பிடிக்காதா என்ன? டேய் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் லீவ் இருக்கு. நான் மொத்தமா போதையை படுத்து தூங்கறதுக்கு இங்க வரல. லோக்கல் எடுத்து நடாங்க குசு குசு. டேய் சரக்கு அடிச்சா செம சரக்கு அடிக்கணும். அப்படியே ஒரு 2 பேக்கு அடிச்சா போதும். அப்படியே ஒரு வாரத்துக்கு பறந்து சுத்தலாம். சும்மா லோக்கல் சரக்கு எடுத்துட்டு வந்துருவானுங்க என்ன விருப்பத்தை. தள்ளி விட்றா அதெல்லாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்னைக்கு நைட்டு
தொடங்குற விஷயத்த நம்ம ஸ்டாப் பண்ண போறதே இல்லை. அடிச்சுக்கிட்டே இருக்க போறோம், போத உச்சத்துக்கு போற வரைக்கும். இந்த மாதிரி ஒரு பர்த்டே உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நீ பார்க்க போறதே இல்லை. சூப்பர் மாமா. ஆரம்பிக்கலாம்லா? என்ன மாமா, மாமியை பார்க்க போலையா? எப்பயுமே அங்க போறது தானே பதிவு. இப்ப என்ன இங்க? அங்க போனா நிம்மதி இருக்காதுன்னு தெரியும். அதனால தான் நான் உங்களை அப்படியே பார்க்கலான்னு வந்தேன். அது ஏன் மாமா, உங்க கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தானே ஆகுது? ஆமா, கல்யாணம். இதெல்லாம் எவன்டா கல்யாணம்னு பேர் வச்சது? 34வது வயசுல. அது உன் குடும்பத்தில் எல்லாரும் அடம் வேற. ஒரு சின்ன பொண்ணை தூக்கி எனக்கு கட்டி வச்சிட்டாங்க. ஐயோ, ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. மாமியோட போட்டோ நாங்க பார்த்திருக்கோம் கல்யாண ஆல்பத்துல. அப்படியா? எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பர். சாரி மாமா, அவன் குடிச்சிட்டு தெரியாம. எதுக்குடா சாரி? அவன் இருக்கிறது தானே சொன்னான். அது எனக்கு தெரியும். பொண்ணெல்லாம் சூப்பராக தான் இருந்தா. இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க மாமா? நீங்க விஷயத்த சொல்லுங்க மாமா. உங்களுக்குள்ள எதுவும் இல்ல பேசுறது இல்லையான்னு கேட்டேன். பேசுறதா? என்னடா பேசுறது? மாமா சொல்லுங்க மாமா. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஒண்ணுமே நடக்கல, அதுதான்டா விஷயம். किसी की मुस्कुराहटों पे हो निसार, किसी का दर्द मिल सके तो ले उठा। मुस्कुराहटों पे हो निसार, किसी का दर्द मिल सके तो ले उठा। அது மாமா முத நாள் இல்ல, அதான் லைட்டா வெக்கம்லாம் பட செய்வாங்க. அதெல்லாம் சகஜம்தான். கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இந்த வெக்கம்லாம் இருக்கும் அப்படின்னு நான் விட்டேன். ஆனா இதுவே 2வது நாளும் வந்தா அதை விட 3, 4, 5, 6 நாள் ஆனா 7, 8, 9 முடியுமா? உன்னால முடியுமா? என்னால முடியாது. முடியாதுல்ல? நெவர். ஆனா 7வது நாள் நான் விடவே இல்லை. ப்ளீஸ் இன்னைக்காச்சும் ப்ளீஸ். பிரசாந்த், மை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். மாமா இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அப்படிதான். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நம்ம ஆண்கள்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். கரெக்டு தான். நான் அதை கண்டுக்கவே இல்லையே. இப்போ புது ஜென்ரேஷன் ஆச்சு. ஓகே. ஆனா காலதான் அவனுக்கு கொடுத்துட்டேன். இது கையாச்சும். மை ராஜேஷ் செகண்ட் எக்ஸ். இவனுக்கு தான் அப்போ 3rd பிளேஸோ? அதுக்கப்புறம் எதையும் ஓப்பன் பண்ணி பார்க்க எனக்கு தைரியமே இல்லை. சிரிக்காத. ஐயோ, ரொம்ப கஷ்டம். அதை விடு மாமா. அதெல்லாம் நான் விட்டேன்டா. ஃபேமிலி நாய் போச்சு, எல்லாம் அப்படியே கவர்மெண்ட் போயிடலான்னு விட்டுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க இதெல்லாம் அப்படியே விட்டுருன்னு. நானும் இந்த விஷயத்த அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை அப்படியே ஆசையாக பார்க்கலான்னு ஒரு நாள் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நைட்டு அவள் பர்த்டே 12 மணிக்கு சூப்பர் மேனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவள் வீட்டை செவுரு ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா தாண்டா தெரியுது அவங்க வீடு சுற்றி முற்றி ஸ்பைடர் மேனு, பேட்மேனு, அவெஞ்சர்ஸில் உள்ள எல்லா அவதாரமும் அங்கே தான் இருக்குது. அதை கூட விட்டுருவேன்டா. ஆனால் அந்த லிட்டில் ஜானில் வர ஜான் கூட அங்கே தாண்டா வந்து உட்காந்துட்டு இருக்கான்னா எப்படிடா தாங்க முடியுமா? என்னால உங்களால் தாங்க முடியுமா? டோரா இல்லையா? பசங்களா, உங்ககிட்டயும் நான் ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன கன்றாவியாக பண்ணிட்டு வந்தாலும் நான் உங்கள் கூட நிற்பேன்டா. ஆனால் பொண்ணு விஷயம் அதை நான் மன்னிக்க மாட்டேன். சபாஷ். என் கையில் இருக்கிற துப்பாக்கி வச்சு உங்கள் 3 பேர் சொல்லுவேன்டா. நான் யாருன்னு தெரியும்ல? சொல்லிட்டேன் பார்த்துக்க. டேய், என்னடா பண்றீங்க? போய் எழுப்புடா. மாமாவை மனசால கட்டி போடுற ஐடியா என்கிட்ட இருக்கு. என்னது? வெயிட். மாமாவோட அந்த பழைய இந்து ஞாபகம் இருக்கா? இந்துலேகாவை ஞாபகம் இருக்காண்ணா?
அதெல்லாம் நான் எப்படிடா மறப்பேன்? ஒர்க் ஆகுதுடா. கேட்டுக்கோ. அப்போ இருந்த தேவிகா டீச்சரோட வீட்டில் இருக்கிற டியூஷன் கிளாஸ், அதெல்லாம் ஒரு கணா காணும் காலம். சரியான மழை. டியூஷன் முடிச்ச எல்லா பசங்களும் கொடையை வச்சுட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. நானும் போனேன். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் டீச்சரோட வீட்டு வாசல்ல அப்படியே நின்னாங்க. என்னோட இந்து. காரணம் என்ன? அவளுக்கு மழைன்னா அவ்வளோ பயம். ஒரு நாள் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமும் மழை நிக்கல. அப்போ என் இந்து என் கொடைக்குள்ள வந்தா. நானும் இந்துவும் மட்டும் என் கொடைக்குள்ள. பயங்கரமான மழை. அந்த வழியில நானும் இந்துவும் அதெல்லாம் நினைச்சாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்குடா. அதுக்கப்புறம் இந்துவும் நானும் தினமும் ஒன்னாதான் ஒரே கொடையில போயிட்டு இருப்போம். அப்படின்னா நீங்களே ஒரு கொடை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு? அவ ஆல்ரெடி கொடை வச்சிருந்தா. ஏன் கொடைக்குள்ள வரதுக்காக தான் அவ பேக்ல இருந்து கொடை எடுக்காம வச்சிருந்தா. ட்விஸ்ட். பயங்கரம். முடியல. சூப்பர் இல்லடா? நல்ல ஃப்ரெஷ்ஷான ட்விஸ்டடா. நான் என் இந்துக்காக ஒரு பாட்டு எழுதிருக்கேன். நீங்க கேட்டிருக்கீங்களாடா? இல்ல, ஏதாவது லூசுத்தனமான பாட்டா தான் இருக்கும். அந்த பாட்டை பாடிதான் நான் எப்பவும் இந்த ஆர்மி கேம்ப்ல கூட தூங்குவேன். அந்த பாட்டை நீங்க கேட்கணுமா? கண்டிப்பா. பாடுங்க. சீக்கிரமா பாடுங்க, போய் தூங்க. அதான் நம்மளுக்கு வேணும். பெய்கின்ற மழை போல நீல நீலா போல பொழிகின்ற மேகம் நீயே, குளிர்கின்ற இரவெல்லாம் கண்மூடும் நேரத்தில் கனவாகி நின்றாயடி, உன்முகமொளிரும் பகல் போல எரியும் வெயில் போல ஏதோ குறும் காற்று போலே மெதுவாக நீ வந்தாய், மோகங்கள் நீ தந்தாய், காதலில் மூழ்கின்றேனே, காணும் கனாவும் ஃபுல் மட்டையாயிட்டான். இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டம். இதை பார்த்துக்கோ. மாமா எந்திரிங்க மாமா. எந்திரிங்க மாமா. குடிச்சிட்டு ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. அவளை நினைச்சதுனால. என்ன மாமா, இன்னும் கொஞ்சம் சரக்கு இருக்கு, குடிக்க வேணாமா? போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போங்க. மாமா எந்திரிங்க மாமா. எந்திரிங்க மாமா. விடுங்கடா. ஏன்டா 5 நிமிஷம் மச்சான், அதுக்குள்ளே இவளுங்களை எல்லாம் வெளியில அனுப்பணும். என்னெல்லாம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஃபுல்லா பிரச்சனை வர மாதிரி தான் தோணுது எனக்கு. ஆமா கரெக்ட். நாம அவங்க 3 பேரையும் முதல்ல அனுப்பி விட்டுறலாம். அப்ப கங்காவா? அவ ஒரு ஆள் தானே, நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். மேனேஜ் பண்ணிடலாமே. போடா எல்லாம் வாங்கடா. என்ன பண்ண போறடா டேய்? இங்க பாருங்க, பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. எங்க அங்கிள் வந்துட்டாங்க. உங்களை எல்லாம் பார்த்தா நாங்க முடிஞ்சோம். எங்களை வீட்லயே ஏத்த மாட்டாங்க இல்லடா. அதனால நாங்க அவரை இங்க இருந்து எப்படியாவது அனுப்பி விட்டுட்டு நம்ம நாளைக்கு கோவா போலாம். ஓகேவா?
நாங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, பர்த்டே பார்ட்டிக்கு வந்தோம்னு சொல்லுங்க. ஐயோ அப்படிலாம் சொன்னா வேலைக்கு ஆகாதுமா. அந்த ஆளுக்கு பொண்ணுங்கள பொண்ணுன்னு சொன்னாலே பிடிக்காதுமா, கோவம் வந்துடும். எங்களால இப்ப இங்க இருந்து போக முடியாது. அப்படி போக முடியாதுன்னா சொல்லாதீங்க, போய் தான் ஆகணும். நாங்க எங்க போவோம்? எங்க வேணா போங்க. நீங்க ஹாஸ்டலுக்கு போங்க. ஹாஸ்டல் நாங்க வெக்கேட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அங்க போக முடியாது. இப்படிலாம் சொன்னா எப்படிரா? நாங்க நாளைக்கு காலையில போறோம், டோர் திறக்காம இருந்தா போதும்ல. அது வந்து இங்க பாரு, இந்த சிட்டில அதுவும் நாங்க எங்களாலலாம் முடியாது. விடியறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் தானே இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்கு. பயம் பயம் அவ்வளோ பயம் இருந்தா அப்புறம் என்னத்த கழட்டுறதுக்கு இந்த நேரத்துல கிளம்பி வந்து சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க? நீ இப்ப எதுவும் பேசி யூஸ் இல்ல, நாங்க இன்னைக்கு நைட் போக மாட்டோம். அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதான் ஓகே ஓகே அமரே, நான் பேசுறேன்டா. ஓகே, நாங்க போய் டீல் பண்ணிக்கிறோம். நீங்க இதுக்குள்ள சத்தம் போடாம இருந்தா போதும், ஒன்னும் பண்ண வேணாம். இருப்பீங்கல்ல, சத்தம் போடாம இருப்பீங்கல்ல? வாடா. டேய், பிரச்சனை பெருசா போகுதுன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்றேன். இவன் சொன்ன மாதிரி நம்ம பண்ணலாம், ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். இப்போதைக்கு இவளுங்க இங்க இருக்கட்டும், நம்ம கங்கா அனுப்பலாம். இவளுங்களை வச்சு மாட்டினா கூட தப்பிக்க ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த மேட்டரை வச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க, எப்படியும் நம்மள கேவலமா தான் பாப்பாங்க. நீ அந்த லூசுக்கு ஃபோன் பண்ணு. அட நவீன், டேய் கால் பண்ணுடா. அட போடா. டேய், நான் ஃபிளாட் கீழ யாராவது நிக்கறாங்களான்னு பாக்குறேன். அப்ப நான் உன்னை கூப்பிடுறேன். அந்த டைம்ல நீ அவளை கூட்டி வந்தா போதும். ஓகே, கிளியர் தானே? ஓகே, கிளியர். அப்புறம் இவன் இங்க நிக்கட்டும். மாமா திடீர்னு வந்துட்டா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. மச்சான், ஆல் தி பெஸ்ட். போடா. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க அங்க அங்க என்ன சொன்னானோ ஒண்ணுமே புரியலையே, எல்லாம் மறந்து போச்சே. என்ன பண்றதாண்டவா? இப்போ வெளியே போய் அது சரியா இருக்காதே. சரியாயிரும். டேய், அந்த மணியேஷ் ப்ரொஃபசர் போயிட்டாரா? போயிட்டான். சொல்லு மச்சான். ஓகே ஓகே மச்சான். டேய், நான் அந்த லிஃப்ட் கிட்ட போயிட்டு அங்க யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். அந்த டைம்ல நீ அவளையும் கூட்டிக்கிட்டு அங்க வந்துரு. என்ன, புரிஞ்சா? ஓகே. அப்ப மாமாவா? டேய், ஒரு 30 செகண்ட் மட்டும் தான்டா, நீ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? சரிடா. டேய், 35 கோச்சிக்க மாட்டல. சரி, போலாம் வச்சுக்கிட்டு. இப்ப யாரை கூப்பிடுறது? இப்ப என்ன பண்றது? ஹலோ. சரி சரி. இங்கே அங்க அங்கே அங்க. சத்தம் போடாதவா, சத்தம் வருதுடி. யாருக்கு அதில் அது விழுந்துற போது அமைதியாவா? டேய் பசங்களா, டேய். யாரா இது? திரும்பி பாரு. இந்த பார் செட்டப் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பா தெரிஞ்சுதுன்னு. யாரு நீ? ஐயோ, ஒன்றும் தெரியாது. இதுதான் நீ அன்னைக்கு கால்ட சொன்ன டோராவா? புரிஞ்சிச்சுடா. டேய், பூஜ்ஜி எங்க? ப்ளே ஸ்கூலுக்கு போயிட்டா. அப்படியா? எப்போ திரும்ப வரும்? சாயந்தரம் வருவான்னு நினைக்கிறேன். ஓ அப்படி. லைட்டு செட்டப்பு. யாரு? மச்சான் சொல்றா, நீயும் உள்ள வந்துரு. இங்கேயே புட்டுக்கிட்டானா நல்லா இருந்திருக்கும். யாருடா? மாமாடா. சீக்கிரமா செத்தா போதும். நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. அது மாமா. டேய், நிப்பாட்றா. ஃப்ரெண்டு, லவ்வரு, தங்கச்சி, இந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூஸும் எனக்கு வேணாம். இவ யாரு,
எதுக்கு இங்க வந்தா? ஒரு ஆர்மி சோல்ஜர் முன்னாடி தான் நிக்கிறேன்றத மறந்து போயிடாதீங்க இன்னைக்கும். எஸ் சார். ஆர்மிக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஊர்ல யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். யார் மேல எனக்கு பயம் இல்ல. யாரு? என்ன சவுண்ட் அது? என்ன சவுண்ட் அது? சத்தம். சவுண்டா? எங்க மாமா? எங்களுக்கு கேட்கவே இல்லையே. மாமா கேட்டுச்சா? ஏய் நீ கேட்டியா? அவளுக்கு கேட்கல. நீ உங்க காதுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இங்க ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு. ஆமா நாத்தடிக்குது, வாங்க நம்ம போலாம் இங்க இருந்து. மாமா அங்க எதுவும் இல்ல. போகாதீங்க மாமா. மாமா திறக்காதீங்க. இறங்கி வராதீங்க. வாங்க. வாங்க. 1 2 3 4. 1 2 3. 3 ஆம்பளை பசங்களுக்கு எதுக்குடா 4 பொண்ணுங்க? எனக்கு புரியலையே அது. ஆமா. இது ஸ்டெப்னி. அது வேற இது வேறன்னு சொன்னேன் மாமா. இது யாரு? உங்களோட பொண்ணா? இந்த வயசுல எனக்கு பொண்ணு கிடையாதுமா. அப்புறம் இந்த பொண்ணு யாரு? ஒரு நிமிஷம் அப்படியே அந்த பொண்ணோட விஷயம் அப்படியே நிக்கிட்டோம். நீங்க எல்லாம் யாரு? இவங்க 3 பேரும் எங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவனுங்களா? வா, உங்க பாய் ஃப்ரெண்ட்ஸா? அப்போ உங்களோட யார் இது? சொல்லு. யாரு? Why so delay to tell? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இது எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாமா. அப்படியா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டிங்களா? புரிஞ்சிச்சுமா. கேட்டுட்டேன். நீங்க அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ, அவங்க உங்களோட பாய் ஃப்ரெண்டோ? ஆமா. அதெல்லாம் ஓகே. அப்படிதான். கரெக்ட். என்னோட क्वेश्चन என்னன்னா, ஏ லड़की कौन है? என்னது? எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரியாது. எங்களுக்கு தெரியாது, நாங்களே இப்பதான் பாக்குறோம். ஓஹோ, அது சரி. நானும் இப்பதான் முத வாட்டி பாக்குறேன். ஆனா நம்ம இது யாருன்னு பார்க்கணும்ல? பார்க்கணும்ல? மச்சான் சொல்லிரலாம் மச்சான். அப்ப நம்ம இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்றோம், இது யாருன்னு. யாரா இவ? மாமா சொல்றா. யாரா இவ? தெரியாது. உன் கைகாலெல்லாம் வெட்டி போடுறோம் பாத்துக்க. வேண்டாம். சொல்றா. யாரா இவ? உண்மையை சொல்றா. யாரா இப்ப ஃபோன் பண்ணா? சொல்றா, யார் கால் பண்ணா இப்போ? கால் பண்றது யாருன்னு சொல்லு. கஸ்டமர் கேர். சொல்றா, இது யாரு? கஸ்டமர் கேர். இவ யாருன்னு கேட்டேன். யாரா சும்மா கால் பண்றது? எடுடா. எடுன்னு சொன்னேன். இவளை செட்டப் அச்சி கூட்டிட்டு வந்த அந்த ஆளு. அவனை கூப்பிடு. அவன் தான் எனக்கு தேவை. அவனை கூப்பிடு. கால் பண்ண அவனுக்கு. கால் பண்ணு. கூப்பிடு. கால் பண்றா. ஹலோ, என்ன ஃபுல் செட்டப்பா? கலரு, லைட்டு. நீ யாரா? நான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளு. இவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்? நீங்க யாரு? நான் இவங்க எல்லாருக்கும் மாமா. மாமாவா? இப்படி ஒரு மாமா வச்சுட்டாடா. என்ன இந்த வேலையை பண்ண சொன்னீங்க? என்ன வேலை? அந்த வேலை நீங்க பண்றது. என்ன செட்டப்? அது பொண்ணு நான் தான் செட் பண்ணி கொடுத்தவங்கள மாதிரியே. இந்த பொண்ணையா? நீயா? ஒரே விஷயம் உண்மை என்னன்னா, அவ என் லவர் தான். அந்த பொண்ணு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அந்த பொண்ணு தான். ஒரே நிமிஷம் எல்லாத்தையும் சொல்லி புரியுகிறேன். நான் கூப்பிடுறேன். என்ன விஷயம்? நவீன் எங்கடா? நான் எவ்வளவு வாட்டி தான் அவனுக்கு கால் பண்றது? அட்லீஸ்ட் என்னோட போன் அதை எடுக்கலாம்ல. எவ்வளவு மெசேஜ் பண்ண, என்னோட சாட் கூட ஓபன் பண்ணல. அவனோட பிரச்சனை என்னன்னு உனக்கு தான் தெரியும்ல. கடைசியா ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபிஷ் பிசினஸும் நாசமா போச்சு. அதனால எனக்கு ரிப்ளை பண்ணாம இருந்தா என்ன பிரயோஜனம்? நான் அவனுக்கு யாரு? நீ அவனோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கடன் அதானே? ரொம்ப வருஷமாவே நான் இதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். கடன் மட்டும் இல்ல, ஒரு புது பிரச்சனையும் இருக்கு. அவனுங்க தான் இப்ப அவன் பிரச்சனையே. யாரெல்லாம்? எனக்கு புரியலையே.
அது வந்து அப்போ பொண்ணு செட் பண்ணி கொடுத்தா காசு கொடுக்க வேணாம். அப்படிதான் அவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனால அது முடியாது. ம், என்கிட்ட ஒரு வழி இருக்கு. எப்படி? நான் போறேன். கம்முனு நீ. நடக்கிற விஷயம் என்னன்னு யோசிமா. ஹே, அவங்க என்ன தொடாம இருந்தா போதும்ல. அதுக்கான வழி எனக்கு தெரியும். நீ அந்த ஃபோன் எடுத்து நவீனை கொஞ்சம் கூப்பிடு. அவன் ஒத்துக்க மாட்டான். நீ ஃபோன் எடுத்து முதல்ல கூப்பிடு. அதோட பிரச்சனை முடியும்ல. அடியே அருந்ததி. மிஸ்டர் மாமா, ஆக்சுவலி நான் இப்படிலாம் பண்ணுற பையனே கிடையாது. உங்கள் அப்பனாடா இங்கே வந்து இதெல்லாம் ஐயோ, எங்கள் அப்பாலாம் இப்படி கிடையவே கிடையாது. உன் குடும்பத்தை பற்றி நான் உன்னை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலை. ஐயோ, அப்படி இல்லை சார், இதெல்லாம் அப்படி கிடையாது. சாரி மாமா சார். சரி, நீ அவனுங்கிட்ட வாங்கின காசை எப்போ ரிட்டர்ன் கொடுப்ப? கொடுத்துட்றேன், சீக்கிரம் கொடுத்துட்றேன். அப்படி மொட்டையா சொல்லாத, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லு. ஒரு 3 மாதம். டேய், நான் கொடுக்கல, நீ தான் கொடுக்கணும். என்னன்னு கரெக்டாக சொல்லு. அப்படின்னா ஒரு 6 மாதம் சார். 6 மாதம் கண்டிப்பா இல்லை? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக கொடுத்துருவல? ஓகே, இல்லை மாற்ற மாட்டேன். நீ 6 மாதத்துக்கு அவனுக்கு ஒன்று தொல்லை பண்ண மாட்டான். ஓகே, அது போதும் சார், அது போதும். ஆனால் நீ காசு கொடுக்க. கொடுத்துட்றேன், நான் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக. அப்போ என்னன்னு பார்த்துட்டு கொடுத்துட்டு போ. அந்த ரோல்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க. வாடி, சீக்கிரமா. ஒரு நிமிஷம் நில்லுமா. என்ன சார் நீ இவன் கூடலாம் வாழணுமான்னு ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துக்கோ. ம், அதெல்லாம் நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். வரட்டா மாமா? கருமை எங்கேந்திர வேற. இதெல்லாம் ஆர்மியில் நடந்திருக்கணும். என்ன இலவோ இதெல்லாம். பாத்தியா, இதுதான் பொண்ணுங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இனி அடுத்து உங்க விஷயம். எங்களோட லைஃப் நாங்களே பாத்துக்கிறோம். இது வரைக்கும் எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்கள சர்ப்ரைஸ் பண்ண வந்து நாங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். இதுவே போதும், எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீங்க வந்ததுனால இவங்களோட ரியல் கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுது. இட்ஸ் எனஃப். இந்த ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிச்சு. வாடி. அஞ்சலி. என்ன ஆஞ்சலே, கவனிரா. நல்ல பசங்க. பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும். சரிங்க மாமா, சந்தோஷமா இருக்கா? ஓ, இப்போ உங்களால பேச முடியுதுல? அதே அப்புறம் அவங்களுக்கு என்கிட்ட மட்டும் கோவப்பட முடியுது. மாமா, நாங்கள் கோவம்லாம் படல. இப்போ நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், புரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ எல்லாம் கைவிட்டு போச்சே. டேய், நீங்க பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது, அசிங்கம் முடிச்ச வேலை. தெரியும் மாமா, நாங்க பண்ண தப்புக்கு என்ன பிராய்ச்சித்தம் வேணாலும் பண்றோம். ப்ளீஸ் எங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எங்க வயசு தாண்டி தானே நீங்களும் வந்திருப்பீங்க. ஆமா, நானும் வயசெல்லாம் தாண்டி தான் வந்தேன். ஆனா இந்த மாதிரி எந்த வேலையும் நான் பண்ணல. பாருங்க மாமா, நாங்க இப்ப சத்தியம் பண்றோம், இனிமே எந்த பொறுக்கித்தனமும் பண்ண மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுக்கு அவளுங்க வேணும் மாமா. அவங்க எல்லாம் வாழ முடியாது மாமா. ஊசாடா நீங்க எல்லாம். உங்களுக்கு எல்லாம் பகுத்தறிவே கிடையாதுடா, வெறும் படிப்பறிவு மட்டும் தான்ல. டேய், உலகத்துல யாராச்சும் லவ்வரையும் செட்டப் பண்ற பொண்ணையும் ஒரே நாள் வீட்டுக்கு கூப்பிடுவாங்களா? அதெல்லாம் நீ மட்டும் தானே பண்றீங்க, லூசு பசங்களா. நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்க. மாமா, நான் இதெல்லாம் அவங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன். இதெல்லாம் பிரச்சனை தான் போய் முடியும்னு. நான் சொன்னா எங்க கேட்கறானுங்க. அதான் இப்ப புரிஞ்சிச்சுல, பட்டாதான் தெரியும்னு. மாமா, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க மாமா. அவளுங்க இங்க இருந்து போயிட்டா எந்த கான்டாக்டும் இருக்காது. நீங்க யோசிச்சு ஏதாவது ஒண்ணு, உங்களால முடிஞ்சது ஏதாவது பண்ணுங்க. மிலிட்டரியில இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கல்ல. ஆமா மெஸ்ஸிலியோ, ப்ளீஸ். மாமா, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. 99% நடக்காத ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு. 1% சான்ஸ் இருக்குல்ல மாமா? 1% தான் இருக்கு. அது போதும், ஒண்ணு போதும். அதாவது, இங்க நடந்த விஷயத்த உங்க லவ்வர் கிட்ட கால் பண்ணி சொல்லும்போது அந்த சீன்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும். அது எப்படி? நீங்க எல்லாரும் செட்டப்புக்கு கால் பண்ணி வர வச்சீங்கல்ல, அவளோட பேர் என்ன? நவீன். நவீன் நவீன் நவீன். ஃபர்ஸ்ட் அந்த சீன். டேய், நீ தான்டா அவங்ககிட்ட பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வர சொன்ன. டேய், காசு பின்னாடி அலைஞ்சப்ப அவனுக்கு காசு கொடுத்தானா? இல்ல, அதனால தான் பொண்ணை பத்தி சொன்னேன். அப்ப காசு கொண்டு வருவான்ல, அவனுக்கு எங்கடா பொண்ணு கிடைக்கும்? அவன் பொண்ணு கொண்டு வர மாட்டான். நான் என்ன நினைச்சேன், ஐயே, பொண்ணெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து இந்த ஃபிளாட். நானா போடா, நான் அஞ்சலி இது வரைக்கும் கூட்டி வந்திருக்கேனா? இல்ல நாங்க மட்டும் கூட்டி வந்தோம். இல்லடா, அதுதான் நான் சொன்னேன். டேய், ஐடியா சூப்பர்டா. டேய், என்னடா டேய், ஐடியா சூப்பர்டா. ஏன் தெரியுமா? அவன் எப்படினாலும் ஒரு பொண்ணை கூட்டி வர போறது இல்ல. அப்ப நம்ம காசு கிடைச்சிடும்ல. அதானே. கொண்டு வருவானா? என்ன காசு? காசு கொண்டு வருவான். கொண்டு வரணும். கொண்டு வருவான். கொண்டு வந்தா போதும். கொண்டு வந்தா போதும். இன்னும் முடியல. உங்களுக்கு பொண்ணு ரெடி ஆச்சுன்னு சொல்லி அந்த நவீன் கூப்பிட்டான்ல, அந்த ராத்திரி. அவளா? இல்ல, அவன்
எடு எடு எடுடா எடு. ஹலோ. ஆ ஆ சரி சரி சரி. டேய் அவன் பொண்ணை கூட்டு வந்துட்டானடா. பொண்ணா? அப்ப காசு போயிருச்சா? மச்சான் ஐடியா சொதப்பிடுச்சேடா. டேய் இனிமே அவன் காசு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல, அதை விட்டுறலாம். ஆமா கரெக்ட் தான். அப்ப அந்த பொண்ணு அவளை வேணாம் சொல்லிடு போ. நிறுத்துங்க, பொண்ணு வரட்டும். டேய் அதெல்லாம் வேணாம்டா. டேய் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு காசும் வேணான்னு சொன்னா அவன் இதே மாதிரி ஏமாத்துறதுக்கு திரும்பி வருவான். நம்மள பைத்தியக்காரங்கன்னு நினைக்கவும் செய்வான். அவன் கூட்டிட்டு வந்துட்டான்ல, அதுக்காக. டேய் அதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போறோம்? வரட்டும். தங்கச்சி தங்கச்சி இங்க பாருமா, அவன் எங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருந்தது, அதுக்காக போட்ட நாடகம் தாமா இது. அதை நம்பி அவன் உன்னை கூட்டிட்டு வருவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நீங்க இப்போதைக்கு இந்த ரூம்ல படுத்துங்க, நாளைக்கு காலையில எந்திரிச்சு போனா போதும். அப்புறம் இதை அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க இந்த ஃபிளாட்ல ரொம்ப டீசெண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த கெட்ட பேரும் வாங்கினது இல்ல. அதுவும் இல்லாம எங்களை உயிருக்குயிரா காதலிக்கிற எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவளை தவிர யாரையும் நாங்க நினைச்சதே கிடையாது. அதுவும் இல்லாம என்னன்னா இந்த மாதிரி வேலையில எல்லாம் எங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சாரி. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒன்றும் நினைச்சுக்காதீங்க. அப்ப இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். மாமா தூள் பறக்குது மாமா. ஆமா தூள். இந்த மாதிரி எந்த விஷயத்துல ஒரு ஆர்மி ஆஃபீஸரா நான் வரவே கூடாதுடா. அப்புறம் நீன்றதுனால தான். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் மாமா. இதே மாதிரி நாங்க அவங்க கிட்டயும் போய் சொல்லலாம்ல. யூஸ் இல்லடா, நீங்க சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. அதல்லையா? அவங்க யாரும் நம்ப போறதே இல்லடா. அது என்ன மாமா? எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு மாமா எங்ககிட்ட சொன்னாலும் எங்களோட ஐடியாலாம் நாங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் போட்டோம். ஆனால் எதுவுமே நடக்கலைங்க. அவளுங்களும் போயிட்டாளுங்க. அப்புறம் அவங்கள பார்க்கலையா? நாங்க பார்க்க ட்ரை பண்ணோம், பட் ஓகே ஓகே கூல் கைஸ். அப்புறம் இதுதான் இந்த கசின்ஸோட பிரேக்கப் ஸ்டோரி. யா வாட் a wonderful story. ஓகே இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? Of course, yes. அவங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியுமா? இல்ல தெரியாது. இதெல்லாம் தெரியும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹே பேசிக்கலி யூ நோ பேர் என்ன? சித்தாரா. சித்தாரா. அவங்க எங்களோட அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஆக்சுவலி யூ நோ எங்க பாஸ்ட்லயோ ஃபியூச்சரையோ பத்தி அவங்களுக்கு எந்த போதரும் கிடையாது. சோ சில் அண்ட் கூல். வாவ். இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சது நீங்க ரொம்பவே லக்கி தானே? Yeah, I know. We know. Yeah. அப்போ அவங்களே மேடைக்கு கூப்பிடலாம்ல? எஸ். ஓகே வெல்கம் ஹியர் 3 பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். You cheat? எதுக்கு? நீ எனக்கு இப்படி ஏமாத்துவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. Shame on you. Because we are ashamed that you're in our life. Let's end this. ஏண்டா? என்னடா? Goodbye. Bye. என்னடா நடந்தது இங்க? ப்ளீஸ் காஜோல், நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருடா உன்னோட காஜோல்? இப்ப புரிஞ்சுதா இவங்களோட மனசுல இப்பவும் அவதான் இருக்கான்னு? அது நான் தெரியாம சொல்லிட்டேன் மச்சான். அவன் தெரியாம தானே சொன்னான். தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ உங்க மனசுல எல்லாம் அவங்க தான் இருக்காங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க மனசுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அப்படியா? இந்த பிசாஸ் எல்லாம் யாரு கண்டா? அதானே. ஆஹா நீங்க அவங்கள ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்த மாட்டீங்களா என்ன? அது கண்டிப்பா நடக்காது. ஏன்? அதுக்கு நீங்க பிசாசு இல்லையே. சமரடா. இவங்க கிட்ட ஏன் தேவையில்லாம நின்னு பேசிக்கிட்டு? அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. ஆமா இன்னும் என்னெல்லாம் தெரிய வேண்டியது இருக்கோ. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லெட்ஸ் பிரேக் அப். போகுதுடா. நில்லுங்க. நின்றுச்சுடா. எனக்கு ஒன்னு சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. நீங்க பொண்ணுங்களை உங்க ரூமுக்கு கூப்பிடுறவனுக்கு தானே? இதெல்லாம் சென்சார் போடலையாடா? ஐயோ தங்கமே அப்படி எதுவுமே நடக்கல, நான் ஃப்ரெஷ். நடத்துறதுக்கு தானே கூட்டிட்டு வந்தது.
அது நான் இல்லையே, இவனு தானே கூப்பிட்டானுங்க. கூட இருந்து துரோகம் பண்ணாதடா டேய். இல்ல அது என்னன்னா அப்படி எதுவுமே நடக்கலமா. ஆமா, நீங்க 3 பேரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணீங்க. அது சரிதான். அது என்ன கரெக்ட்? இனிமேல் எங்களை பார்க்க ஃபிளாட்டுக்கு வந்தாலும் ஃபோன் பண்ணாலும் பின்னாடி சுத்தினாலும் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம். நீங்க கங்கா கூடவோ யமுனா கூடவோ யார் கூட வேணா போய்க்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. எல்லா அசிங்கமும் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி அதை பெருமையா சொல்லி காட்டுறீங்களா? எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? உங்க கூட சேர்ந்து எங்க வாழ்க்கையே நாசமா போகுது. சரக்கடிக்கிறீங்க, பொண்ணு கூப்பிடுறீங்க. இன்னும் என்ன? நிறுத்தி விட்டா போயிட்டே இருக்க நீ சுமாரா. நம்ம என்ன பிடிக்கிட்டோம் அப்படி பேசிக்கிட்டே போறாளுங்க. பசங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன இப்போ? கடைசியா ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். எங்களை பத்தி அசிங்கமா பேசுனதுக்கு இப்பயே சாரி கேட்டுட்டு வேணும்னா எங்க கூட வாங்கடி, இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலைங்கடி. அவ்வளவுதான் சொல்றேன். நீ என்னடா சொல்ற? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? குட் பை. குட் பையா? போ. நீங்க போயிட்டா எங்களுக்கு வேற ஆள் கிடைக்காதா? என்னடா ஏதாவது சொல்ற? டேய் பொறுக்கி, எப்படியாவது சாரி சொல்லி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ அவளுங்கள சாரி சொல்ல கேக்குறியா? கையறா. இவ்வளவு நேரமா அவளுங்க பேசுனத மூடிட்டு கேட்டுட்டு தானே இருந்தா. எனக்கு அப்படியே சாவடிச்சிடலாம் போல இருந்துச்சு. ஆமாடா, எனக்கு தோணுச்சு. ஏய் நீ பேசாதடா. இவ்வளவு நேரம் நான் மணி ஆடிட்டு ரெண்டு இருந்தேன். பேரும் பேசாதீங்க, உங்களால தான் இது எல்லாமே. ஓ இப்போ அப்படியாச்சா? நாங்க என்ன பண்ணோம்? டேய் அந்த ஆங்கர் கூப்பிட்டப்ப நீங்க தான்டா எந்திரிச்சு போனீங்க. நான் சொன்னேன்ல வேணான்னு. இல்லைனாலும் நீங்க பொண்ணுங்களை பார்த்தா பின்னாடியே போறீங்களாடா. டேய் அது நான் ஒரு மாசுக்காக இப்ப பண்ணேன். என்ன மாசாச்சா? இனிமே பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவளுங்க போயிட்டாளுங்க. இனி அடுத்தது என்னன்னு பாப்போம். வேற என்ன பண்றதுக்கு? அவளுங்களும் போயிட்டாளுங்க. இனிமே யார் வருவா? கும்பிடுச்சிக்கா என்ன நீ கும்பிடுச்சிக்கா நல்லாவே கும்பிடுச்சிக்கா அன்னைக்கு கும்பிடுச்சிக்கா கும்பிடுச்சிக்கா நீ என்ன கும்பிடுச்சிக்கா நல்லாவே கும்பிடுச்சிக்கா அன்னைக்கு கும்பிடுச்சிக்கா ஓட்டு மாமே. கும்பிடுச்சிக்கா காசெல்லாம் கும்பிடுச்சிக்கா கூட சேர்ந்து கும்பிடுச்சிக்கா காதலிச்சு கும்பிடுச்சிக்கா கும்பிடுச்சிக்கா காசெல்லாம் கும்பிடுச்சிக்கா கூட சேர்ந்து கும்பிடுச்சிக்கா காதலிச்சு கும்பிடுச்சிக்கா. கும்பிடுச்சிக்கா ஒன்னா கும்பிடுச்சிக்கா பாத்துக்க கும்பிடுச்சிக்கா மொத்தமா கும்பிடுச்சிக்கா கும்பிடுச்சிக்கா ஒன்னா கும்பிடுச்சிக்கா பாத்துக்க கும்பிடுச்சிக்கா மொத்தமா கும்பிடுச்சிக்கா கும்பிடுச்சிக்கா ஒன்னா கும்பிடுச்சிக்கா பாத்துக்க கும்பிடுச்சிக்கா மொத்தமா கும்பிடுச்சிக்கா. சுந்தரியே ஓட்டு மாமே. டேய் டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க? அவளுங்க தான் போயாச்சுல. ஹலோ, என்னது இது? என்ன ஆவதுக்கு? இப்போ உனக்கு திருப்தி தானே? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? டக்குன்னு உண்மை ஸ்டோரி சொல்லுங்கன்னு நான் சொன்னேனா? அப்புறம் அத்தனை பேர் முன்னாடி ஆம்பளையா இருந்தா சொல்றான்னு கேட்டா வேற என்ன பண்ணுவாங்க? ஆமா, நீங்க அப்படி ஒரு மூடு கிரியேட் பண்ணனால தான் எங்களுக்கு அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. தப்பு எல்லாம் உங்களோட தான். இல்ல அது வந்து என்னதான் இருந்தாலும் எங்க வாழ்க்கையை வச்சு விளையாடி இருக்க கூடாது. ஹலோ ஹாய். இது யாரா? இது அவன் தானே? இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. எங்கேயோலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, யோசனை இருக்கும்.
நீ இதுக்கிடையில இப்ப எங்க இருந்துடா வந்த? அத பொண்ணு என்னோட லவர். இவளா? டேய், நீ எப்படிடா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொண்ணுங்களா கொண்டு வந்து இங்க வாழ்க்கையில பிரச்சனையை வளர்க்குற? என்னாச்சுப்பா? அவ்வளோதானே. உங்களுக்கு எத்தனை லவர் வேணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் செட் பண்ணி விட்றேன் உங்களுக்காக. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. எங்களுக்கு ஒன்றும் வேணாம். இன்னமே பொண்ணு பேரை சொல்லி என்கிட்ட வந்த. ஆமா, இனி எங்க வாழ்க்கையில பொண்ணும் இல்ல காதலும் இல்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். பிரபு பிரபு காமதேவா, எஸ். இங்க பாருங்க. பூமியில நீ 3 பேரு காதலிக்கவே மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காங்க. அவனுங்க யார்? அது புதுசா தெரியலையே. இல்ல, அவனுங்களுக்கு ஏன் இப்போ அப்படி தோணுச்சு? ஒருவேளை 2 காதல் தோத்து போன கவலையா கூட இருக்கலாம். அட கடவுளே, நான் வேலையே சில திருட்டு சாப்பாடு சாப்பிட்றேன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கிடையில இவனுங்க இந்த மாதிரி சாப்பாடுலாம் எடுத்தா என்ன பண்றது? என் இமேஜ் கீழே போயிடும்ல. சரிதானே? ஏய், அவனுங்க லவ் பண்ணாம இருக்க நான் விட மாட்டேன். இல்லனா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? இந்த விட்டுட்டு போனவங்களை திருப்பி கூப்பிடலாமா? அது சரியா வராது. அது பொலிட்டிக்கலி தப்பாயிடும். ஒண்ணு பண்ணலாம். இவனுங்க லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுங்க முன்னாடி ஒரு 3 அழகான பொண்ணுங்களை விட்டுறலாம். அவனுங்க இவனுங்களை செட்டப் ஆகி நம்ம கையில வந்து தருவாங்க. உங்களை அடிச்சுக்க யாருமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நாங்க சொல்றத கேட்காம அவனுங்க அங்கேயே நிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் வர முடியுமா? ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்க கிட்ட போகணும்னு சொன்னாலும் வழி விட மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அது பரவாயில்ல, நீங்க கேட்டா போதும். இல்ல நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா அது பரவாயில்ல, நீங்க பேசி பாருங்க. அது போதும். ஆனாலும் நீங்க வந்து சொல்ல முடியுமா? நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. அதான் போங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. வா. அண்ணா, வண்டி எடுக்கணும். அதெல்லாம் தர முடியாது. நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது. கிளம்ப. ஒண்ணு பண்றோம். நாங்க கூட்டி விடுவா. நாங்க கிளம்பணும். நாங்க விட்டுறோம். இல்ல பாப்பா, நாங்க கூட்டி போய் விட்டுறோம். எங்க தான் போணும்னு சொல்லுமா, நாங்க கூட்டிட்டு போய் விட்டுறோம். டிராப் பண்றோம். வரியா? நாங்க சொல்லியும் அவர் கேட்கல. நீங்க கொஞ்சம் கூட வந்து பாக்குறீங்களா? அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்றது? நாங்க சொல்லி பார்த்துட்டோம், கேட்கல. நீங்க இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ வா.
தேங்க்யூ ஸோ மச். சொல்லு, நீ சொல்லு. அது ஆம், அது வந்து நீங்க எங்க கூட ஹாஸ்டல் வரைக்கும் வர முடியுமா? அவங்க திரும்பி வந்துருவாங்களோன்னு ஒரு அதான். பயம். திருந்த விட மாட்டீங்க போலயே. பழைய ஆளுங்க மாதிரிலாம் இல்ல, இப்ப பசங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க. அசிஸ்டன்ட், எப்படி இருக்கு நம்ம ஐடியா? காமதேவனை யாருன்னு நினைச்ச? இதப்படி காமதேவா ஒரு அம்பு தானே எழுதிங்க, இன்னும் 3 இருக்கே. இவனுங்களுக்கு இதெல்லாம் போதும். அப்படியா? அது போதும். அது வந்து இல்ல, இதுவும் தோத்து போயிடுச்சுன்னா? பரவாயில்ல, இன்னும் 3 இருக்குல்ல. அப்ப 3 தோத்து போயிடுச்சுன்னா? அது செகண்ட் பார்ட்ல அது பாத்துக்கலாம். போதும்ல. அசிஸ்டன்ட், அடுத்தது யாரு? அடுத்தது 17 பெண்களை காதலிச்சுட்டு இன்னைக்கு காதலே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். அது யாரு?